வணக்கம். தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே மே மாதம் 10ஆம் திகதி மாலை 5 மணி அளவிலே ஸ்காவ்ரோ வில்லேஜ் கம்யூனிட்டி சென்டர் மண்டபத்திலே சமூக நீதிக்காகவும் அரசியல் சமூக நீதிக்காக நீண்ட காலமாக குரல் கொடுத்து சொல்லி வருகின்ற தேடகம் அமைப்பினரால் அவர்களுடைய தேடல் பதிப்பகத்தால் எழுத்தாளர் பெனடிக்ட் பாலன் அவர்களுடைய பெனடிக்ட் பாலன் படைப்புகள் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே தேடகம் அமைப்பினர் இந்த தேடல் பதிப்பகம் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கின்றார்கள். வானா ஐயன்னாசா ஜேபாலன் அவர்களுடைய ஒரு அகதியின் பாடல் கவிதை தொகுப்பொன்றும், கவிஞர் சேரன் அவர்களுடைய எலும்பு கூடுகளின் ஊர்வலம் என்ற கவிதை தொகுப்பொன்றும், நாடக எழுத்தாளர் நாடக இயக்குனர் ஜேகரன் அவர்களுடைய எல்லா பக்கமும் வாசல் என்ற நாடக தொகுப்பொன்றும், எழுத்தாளர் சேனா கதிர்காமநாதனின் கதிர்காமநாதனின் படைப்புகள் என்ற சிறுகதை கட்டுரைகளின் தொகுப்பொன்றும் ஏற்கனவே அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நூலை தேசிய கலை இலக்கிய பேரவையோடு இணைந்து இந்த பெனடிக்ட் பாலன் படைப்புகள் என்ற நூலை அவர்கள் இங்கே வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகளை தொகுத்து தடயத்தார் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்தி நடத்திய தேடகம் அமைப்பினருக்கும் தேடல் பதிப்பகத்துக்கும் இங்கே வருகை தந்த அனைத்து மக்களுக்கும் பெனடிக்ட் பாலன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இந்த நிகழ்விலே உரையாற்றிய பெனடிக்ட் பாலன் அவர்களுடைய இந்த நூல் வெளியீட்டிலே உரையாற்றிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே செல்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி கன விஷயங்கள் இல்லை. 3 முக்கிய பேச்சாளர்கள் இருக்கணும். அவர்கள் பேசி முடிந்த பின்பு திரு பெனடிக்ட் பாலன் அவருடன் படித்தவர்கள், அவருடன் சேர்ந்து அரசியல் வேலை பார்த்தவர்கள், அவரிடம் படித்தவர்கள் என்று பலரும் இங்கு இருக்கிறார்கள். அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே இந்த 3 பேச்சாளர்களும் பேசி கொடுத்த பிற்பாடு நாங்கள் அதுக்கான ஒரு ஒழுங்கையும் செய்திருக்கிறோம். உங்களோட கருத்துக்களையும் தெரிவிக்க முடியும். முதற்கண் திரு பெனடிக்ட் பாலன் அவருடைய இந்த தொகுப்புக்கு வெளியீட்டுக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் தமிழர் வகைத்துறை வள நிலையம் சார்பாக நான் வரவேற்றுக் கொண்டு, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய போராட்டங்களில் தங்கள் இன்னுரை நீத்த போராளிகள் பொதுமக்களுக்காக எழுந்து நின்று 1 நிமிட மௌனஞ்சலியுடன் இன்றைய கூடுதலாக அனைவருக்கும் நன்றி. மிக முக்கியமாக இந்த மண்ணின் ஆதிக்குடிகளுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த மண்ணையும் இந்த மண்ணின் வளங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளும் இந்த ஆதிக்குடிகளின் கொடிகளுக்கு நன்றியோடு
அவர்களுடைய தொடர்ச்சியான நீதிக்கான போராட்டங்களில் நாங்கள் உணர்வு தோழிமுடன் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை நல்குவோம் என கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக வருகை தந்திருக்கும் திரு காரணம் அவர்கள், பத்திரிகாசிரியர் தேவராஜ் அவர்கள், ஆய்வாளர் கலாநிதி மைதிலி அவர்களை நான் இங்கு அந்த அமரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய படைப்புகளை தொகுப்பாக்க வேண்டும் என்ற உந்துதலை எங்களுக்கு அளித்தவர் மறைந்த எழுத்தாளர் நந்தினி சேவியர் அவர்கள். அவருடைய உந்துதலால் தான் இந்த தொகுப்புக்கான வேலைகளை நாங்கள் செய்ய முனைப்பு எடுத்தோம். எனவே அவரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கொண்டு, அத்துடன் இன்னொரு தோழர் பத்திரிகையாளர் தண்டபாலசிங்கம் அவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் அவரும் இந்த தொகுப்பு குறித்தான ஈடுபாட்டில் எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பை நல்கியவர். இந்த தொகுப்பு உருவாக்கத்துக்கு மிக முக்கிய காரணங்களாக இருந்த தேசிய கலை இலக்கிய பேரவை இலங்கை அவருடைய படைப்புகளை பல்வேறு தளங்களில் இருந்து தொகுத்து என்று சொன்னால், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய நாவல், சிறுகதைகள், குட்டிக்கதைகள், குறுநாவல்கள் இவ்வளவும் அடங்கித்தான் இந்த தொகுப்பாக வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. இவருடைய படைப்புகள் வெவ்வேறு தளங்களில் வந்தவை, சஞ்சிகைகளில், பத்திரிகைகளில் மற்றும் அவருடைய தொகுப்பாக வந்த அவருடைய படைப்புகள் அனைத்தையும் தொகுத்துத்தான் இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 760 பக்கங்கள் ஒரு பெருந்தொகுப்பாக வந்திருக்கிறது. இந்த பணியை நாங்கள் தொடங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய பளு என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய சுமைதான். என்று சொன்னால் அவருடைய படைப்புகள் ஒன்றாக இருக்கவில்லை, வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு, அதாவது குறிப்பாக இலங்கை சுவட்டு திணைக்களம், அதாவது ஆர்கைவ்ஸ்களுக்கு போய் அங்கிருந்து திரட்டி அப்புறம் அதை நாங்கள் இலத்திரனியல் படுத்தி, அதாவது தட்டச்சு செய்து, அப்புறம் அதனுடைய லே அவுட் செய்யப்பட்டு, அப்புறம் எழுத்து பிழைகள் பார்க்கப்பட்டு, அப்புறம் இந்தியாவுக்கு அனுப்பி அங்கிருந்து தான் இப்பொழுது புத்தகமாக எங்கள் கைவசம் வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட உழைப்பு இந்த நூலில் இருக்கிறது. திரு பெனடிக்ட் பாலன் அவர்கள் அறிந்தவர்கள் பலரும் இங்கு இருக்கிறீர்கள். ஒரு ஆசிரியராக தனது சேவையை தொடங்கியவர். 1964ஆம் ஆண்டு மலையகத்தில் அவர் ஆசிரியராக கடமையாற்றியவர். அந்த காலத்திலேயே அவர் மார்க்சிய தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டு மார்க்சிய இயக்கங்களுடன் தன்னை இணைத்து கொண்டவர். அந்த மார்க்சிய இயக்கத்தினுடைய யுத்தினால் அவர் ஒரு நல்லொரு பண்பாளனாக, நல்லொரு ஆசிரியனாக, ஒரு மக்கள் சேவகனாக அவர் தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறார். அவரை அறிந்தவர்கள், அவரால் ஊக்குவிக்கப்பட்டவர்கள், அவரால் பயிற்றுவிடப்பட்ட மாணவர்கள் என்று பலரும் இருக்கிறார்கள். அவர்களோடு கதைத்த பொழுது அவர்கள் விதைந்துரைத்த விஷயம் இதுதான்: இனிமையான மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர், எல்லோருடனும் மிகவும் இறங்கி, அதாவது ஏற்ற தாழ்வற்ற நிலையில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாண்பினர் என்று சொல்லி அனைவரும் அவரை பற்றி புகழ்ந்துரைந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த புத்தகம் வந்துவிட்டது, இது சொந்தமான வெளியீடு நடக்கப் போவது என்று நாங்கள் இணையத்துக்கூடாக வெளியிட்ட பொழுது என்னுடன் பலரும் தொடர்பு கொண்டு கதைத்தார்கள். அவர்கள் கனவேர் எனக்கு முகம் தெரியாதவர்கள், அறியாதவர்கள். அவர்கள் அனைவருமே சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், அவருடைய குணங்களையும் அவருடைய மாண்பு, அவருடைய பண்புகளை பற்றித்தான் அவர்கள் அதில் கதைத்து கொண்டார்கள். அப்பொழுதுதான் நாங்கள் ஒரு மிகப்பெரிய வேலையைத்தான் செய்திருக்கிறோம் என்ற ஒரு திருப்தி எங்களுக்கு ஏற்பட்டது. ஒரு வெறுமனவே சித்தாந்த ரீதியாக தன்னை இருக்காமல் தன்னுடைய வாழ்வை அதற்கு அமைய வாழ்ந்திருக்கிறார். அவர் நல்ல மாணாக்கரை உருவாக்கி இருக்கிறார். மாணவர்களை தேடி சென்று கல்வியை ஊட்ட வேண்டும் என்று சொல்லி திரிந்திருக்கிறார். மலையகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் அப்படியான வேலைகளை செய்திருக்கிறார். மாணவர்களை தேடி போய் மாணவர்களுடைய பெற்றோருடன் கதைத்து அவர்களை பள்ளிக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு கல்வி ஊட்டியிருக்கிறார். அப்படி மிகுந்த மிக நல்ல ஒரு பண்பாளர். எனவே அவருடைய படைப்பை நாங்கள் நூலாக்குவதில் உண்மையிலே நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். இது தேடகத்தினுடைய பதிப்பத்து கூட வெளிவருகிறது. தேடகம் ஏற்கனவே வாய சேவாளனுடைய கவிதை தொகுப்பு, சேரனுடைய கவிதை தொகுப்பு, ஒரு நாடக நூல் மற்றும் கதிராமநாதன் அவருடைய படைப்பு, இப்பொழுது பெனடிக்ட் பாலனுடைய முழு படைப்பும் வெளியிடப்படுகிறது. இந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற மிக முக்கியமான எழுத்தாளர், அவரை எழுத்தாளர் என்று சொல்லலாம், நாடகர் என்று சொல்லலாம், கவிஞர் என்று சொல்லலாம், அவருடைய பத்திரிகை ஆசிரியர் திரு கா நாமம் அவர்கள், அடுத்ததாக வீரேசரி பத்திரிகையினுடைய பொறுப்பாளராக இருந்த திரு தேவராஜ் அவர்கள். அவர் மிக முக்கியமான காலகட்டங்களில் இலங்கையில் பத்திரிகை துறையில் பயணித்தவர். மிக சிக்கலான
காலங்கள் சொல்லும்போது உயிராபத்து நிறைந்த காலங்களிலும் அவர் இலங்கையில் இருந்து வேலை செய்தவர். அவரும் இங்கு உரையாற்ற வந்திருக்கின்றார். அதோடு எங்கள் மத்தியில் இருக்கும் ஆய்வாளர், இலக்கிய ஆய்வாளர், அவரும் இன்று எங்களோடு பேச வந்திருக்கின்றார். மிக முக்கியமாக பெனடிக்ட் பாலனுடைய மகன் திரு அமரதீபன் அவர்கள் யூகேயிலிருந்து வந்திருக்கிறார். மற்றும் அவருடைய உறவினர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீர்கள். நண்பர்கள், தோழர்கள் அனைவரையும் நான் மீண்டும் இந்த நிகழ்வுக்கு வரவேற்று நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இந்த தொகுப்பு குறித்து கொஞ்சம் ஆழமாக பேசுவதற்கு இந்த மூவர் இருக்கிறார்கள். எனவே முதலாக நான் கவிஞரும் நாடக ஆசிரியர், நாடகர், எழுத்தாளர், சஞ்சிகை ஆசிரியர் திரு கா. நவம் அவர்களை நான் முதலில் பேச அழைக்கின்றேன். இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்களும் அங்கே போய் வர வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருந்தது. அப்படி இருந்தும் இவ்வளவு பெருந்தொகையாக வந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது. காரணம் மிக முக்கியமான படைப்பாளி ஒருவருக்கு நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்வுக்கு கணிசமான ஆட்கள் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தது. அது ஓரளவுக்கு நிறைவேறி இருப்பது மனதுக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. இங்கு தலைமை தாங்கிய ஜெயரன், பத்திரிகை ஆசிரியர் தேவராஜா, சகோதரி மைதிலி, எல்லாருக்கும் மற்றும் சபையில் வந்திருக்க எல்லாருக்கும் முதற்கான என்னுடைய வணக்கங்கள். சிறந்த கலைப்படைப்பு என்பது தன்னுள்ளேயே தர நிர்ணயத்தன்மை கொண்ட ஒன்று. அது வாழ்க்கையின் அடிப்படை உண்மைகளை அள்ளிக்கொண்டு வரும் தன்மை. அது உயிரோட்டம் மிக்க சக்தியாக வெளிப்படுகையில் அது நம்மை அலைக்கழிக்கின்றது, ஆட்கொள்ளுகின்றது. அத்தகைய ஆற்றல்களை கொண்ட சிறந்த கலைப்படைப்புகளாக தமது சிறுகதைகளை எமக்கு ஆக்கி அளித்து சென்றிருப்பவர் அவர் பெனடிக்ட் பாலன் அவர்கள். சக மானுடர்கள் மீது அதிகார பலம் மிக்கவர்களால் பச்சை பச்சையாக பட்டவர்த்தனமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் வதைகள், வன்முறைகள், கொலைகள், கொடுமைகள், அவலங்கள், அநீதிகள், அவமதிப்புகள், உரிமை மீறல்கள் என்பனவே பெரும்பாலும் இத்திரட்டில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளின் கருவூலங்களாகும். இவற்றுள் சில கதைகளை அவ்வப்போது அவை வெளிவந்த தருணங்களில் ஏற்கனவே படித்த ஞாபகம் எனக்கு உண்டு. இருப்பினும் அவை உட்பட 25 கதைகள் அனைத்தையும் இப்போது ஒன்றிணைத்து படிக்கும் போது கிடைக்கும் வாசிப்பு அனுபவமும் அதனால் கிட்டிய பார்வை விகசிப்பும் எனக்குள் கிளர்த்தும் உணர்வுகள் அற்புதமானவை. அந்த வகையில் அண்மையில் நான் படித்த நூல்களில் என்னை வெகுவாக அலைக்கழித்து ஆட்கொண்ட இப்புனைவு இலக்கியம் குறித்து எனது மனக்கருத்தினை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பினையிட்டு மிகுந்த மகிழ்ச்சி. அந்த வாய்ப்பினை வழங்கியவர்களுக்கு முதற்கண் மிக நன்றி. இத்தொகுதியின் முதல் படைப்பாக இடம்பெற்றிருப்பது விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக எனும் சிறுகதையாகும். இதே பெயருடன் 18 சிறுகதைகளை தாங்கி ஏற்கனவே வெளிவந்த ஒரு சிறுகதை தொகுதிக்கு 1995 இலங்கை சாகித்ய மண்டல பரிசு கிடைத்திருந்தது என்னும் தகவலையும் இத்தருணத்தில் குறிப்பிடுதல் அவசியம் என நான் கருதுகின்றேன். உலக மக்கள் துன்பங்களில் இருந்து ஈடேற வழிகண்டு அவர்களுக்காக தன்னை பரித்தியாகம் செய்து கொண்ட மனுக்குலத்தின் இரட்சகரான இயேசுபிரான் மனிதனாக பிறக்கப் போகின்ற தினத்துக்கு முன்னரான ஒரு மாலை பொழுதில் பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கென்று தனது 2 பெண் குழந்தைகளுடன் யாழ்நகரின் பெரிய கோயிலை நோக்கி செல்லும் ரீட்டாவின் கதைதான் விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக எனும் இச்சொரு கதையாகும். நிறத்தில் அவள் கருப்பி, ஆனாலும் அழகான கருப்பி.
அவளது கண்களின் பார்வையில் உலகம் சுழலும். அவளது அழகில் எவரும் ஏற்றுக்கொள்ளும் ஒருவித புனிதமும் உண்டு. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கும் போது எவனும் அவளுடன் விபச்சாரம் கட்டிக்கொண்டதற்கு ஒப்பாவான் என்று இயேசுநாதர் சொன்ன வாசகம் அவளுக்கும் மனப்பாடம். ஆனால் அவளது வாழ்க்கை அனுபவத்தில் இயேசுவின் வாசகத்திற்கு ஆதரவான மனதுடையவன் எவனுமே இல்லை. எவனையும் அவள் காணவே இல்லை. வாலிபர்கள் உட்பட நகரின் பெரிய மனிதர்கள் என கூறுபவர்களின் நிறை எவ்வளவு என்று ரீட்டாவுக்கு நன்றாக தெரியும். டேசி, மரியா எனும் இரு குஞ்சுகளின் நல்வாழ்வுகளுக்கென்று ரீட்டா தன் உடலை விலை பேசி வாழ்ந்து வருகின்ற போதிலும், தேவனே, ரீட்டாவின் வாழ்வு எங்களுக்கு வேண்டாம், ரீட்டாவின் வாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் என அதன் பொருள் விளங்காத அப்பாலகர்களை அல்லும் பகலும் இதய சுத்தியோடு செபிக்க சொல்லிக் கொடுத்து வளர்த்து வருகின்றாள் ரீட்டா. பாவ சங்கீர்த்தன தட்டியில் அமர்ந்திருக்கும் குருவானவரின் நீண்ட நேர பிரயத்தனத்தின் பின்னர் கண்ணீர் ஆறாக பெருகியோட, கைகால்கள் பதறி நடுங்க, முகம் குப்புற விழுந்து கிளந்து அழுதபடி தனது பாவங்களை அவள் ஒப்புவிக்கின்றாள். நான் இந்த பாவத்தை முழு மனதோடும் செய்வதில்லை. இந்த பாவத்தை கட்டிக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் நான் வெந்து சாகின்றேன். மற்றவர்கள் என்னை அருவருப்போடு பார்க்கும் போது எரிந்து செத்து கொண்டிருக்கின்றேன் சுவாமி என்று கூறி விம்மி பொறுமி அழுகின்றாள் அவள். குருவானவர் அதீத சிரத்தை எடுத்து அவளுக்கு வழங்கிய ஆறுதல்களும் புத்திமதிகளும் பயனளித்தனவா, அல்லது தம்மை செய்யுமாறு தவறுகள் முன்வந்து தவம் கிடக்கின்றனவே என்று அவள் தவிக்கின்றாளா, அல்லது தனது பாவங்கள் தவறுகளை கழுவி தூய்மை அடைகின்றாளா, அல்லது ஆண்டவன் அவளை மன்னித்து ஆசீர்வதிக்கின்றாரா போன்ற வினாக்களுக்கு இந்த நூலை வாங்கி படித்து விடை காணும் பொறுப்பை வாசகர்களாகிய உங்களிடமே நான் விட்டுவிடுகின்றேன். இதனையொத்த இரு கதைகளில் ஒன்றான தேயிலை பூ, ஏழ்மையின் நிர்பந்தம் காரணமாக சோரம் போகும் கருப்பாயி என்ற மலையக தோட்ட தொழிலாளியின் சோக கதை, கண்டி லேக்கை சுற்றியுள்ள வீதிகளில் மைமல் பொழுதுகளில் உடலை விற்று பிழைக்கும் சுமித்திராவையும் அவளது அக்காவையும் மையம் கொண்டு சுழலும் நமது சகோதரிகள் என்னும் புரிதொரு கதை போன்றனவும் இத்திரட்டில் காணப்படுகின்றன. ஒழுக்கம், கற்பு என்றெல்லாம் கட்டுப்பாடுகள் விதிக்கும் இச்சமுதாய அமைப்பே அதற்கு மாறாக ஏழை எளியதுகள் வழிதவறி வாழும் சூழ்நிலையை உருவாக்குகின்றது எனும் அப்பட்டமான உண்மையை மனதில் ஓங்கி அறையும் கதைகள் இவை. ஆயினும் இது சார்ந்த புரிதொரு விடயத்தையும் இங்கு நான் குறிப்பிட்டு சொல்லியாக வேண்டும். தமிழ் சிறுகதையின் பிதாமகர் என இன்று வரை மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு வரும் புதுமை பித்தன் கடந்த நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பொன்னகரம், சாப விமோசனம் போன்ற கதைகளையும் அவையொத்த வேறு சில கதைகளையும் எழுதி ஏகப்பட்ட எதிர்ப்பையும் சலசலப்பையும் அதேவேளை அளப்பரிய பாராட்டுக்களையும் பெற்றிருந்தார். என்னை பொறுத்தவரையில் புதுமை பித்தன் எழுதிய அக்கதைகளை விட பெனடிக்ட் பாலன் எழுதிய இக்கதைகள் குடும்பத்தின் பசி போக்கவென தமது உடலையே விலை பேசும் பெண்களின் இக்கதைகள், அறத்தை சிலுவையில் அறைந்த வறுமையை சித்தரிக்கும் இக்கதைகள், தமகத்தை கொண்டிருக்கும் ஆவேசமும் அறச்சீற்றமும் அளவு கற்றவை, அபாரமானவை. இச்சிறுகதை திரட்டின் இன்னொரு முக்கியமான கதை ஆண்டவனின் பிள்ளைகள். யாழ்ப்பாணம் பெரிய கடையின் தொப்புளில் அந்த மகோகனி மரம் கிளைகளில் கைகோர்த்து நிற்கின்றது. அது அவ்விடத்தின் பொது நிழலே. மீன் கரைக்கு வந்தால் கருவாடு, மனிதன் தெருவுக்கு வந்தால் தெருவோடு என்பதை தெளிவுறவே தெரிந்தும் இதன் கீழ் வந்திருந்து கையேந்தி தம் இயல்பின் அளவில் தொழில் நடத்தி
வயிறு நிரப்பிய ஏராளம் ஏழைகளின் கதை கொத்து அந்த மரத்தின் கிளைகளில். மிருதங்கம் தொய்வு நோயாளியான துரைசாமி, கைத்தாளம் மனைவி கருப்பி, அவள் நல்லிரத்தமின்றி வெளுத்த மாமூட்டை, வீணை வித்துவான் பாவனையில் கட்டகளை அழுத்தி கொண்டிருக்கும் மகன். அம்மூவரின் முன்னால் தன்னை சுற்றி நிற்கும் கூட்டத்தின் நடுவே கால்களில் கொத்து கொத்தாய் சலங்குகள் கட்டி குலுங்க, நெற்றியில் திலகமிட்டு, முகத்தில் பூச்சு பூசி, கன்னத்தில் அழகு புள்ளியிட்டு, கவர்ச்சி கொள்ளும் நடன ஆடையில் நின்று, கழுத்து நரம்புகள் வயரூத குரல் எடுத்து பாடி, அப்பாட்டுக்கு இசையே தன்னால் ஆகுமளவு ஆடி, உடலையும் கைகால்களையும் வளைத்து சின்ன குமரியாய் நடனமாடுபவள் 8 வயதும் நிரம்பாத நாட்டியக்காரி. கண்பார்வையற்றவர்கள் பிச்சை கேட்டு பாடும்போதுதான் தெரிந்தது அங்கே காது கேளாதவர்கள் அதிகம் என்ற வாக்கினை எண்பித்தவாறு கண்டும் காணாதவர்கள் போன ஏராளமானோர் கடந்து செல்கின்றனர். அவளுக்கோ தம்மை சுற்றி நிற்பவர்கள் புகழ வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. ஒவ்வொருவரும் முன்னால் விரித்திருக்கும் சேலை துண்டில் சில்லறையை எறிய வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே. பாவம், தமக்கு வயிறு இருப்பதை உணர்ந்துவிட்ட பிஞ்சு பருவத்தினள் அவள். 4 கைகளில் இருந்து சில சில்லறைகள் பிச்சை போடும் தோரணையில் சேலையில் வந்து வீழ்ந்தன. அதே வேளை இங்கே என்ன நடக்குது? அது காசு பறிக்கினம், குடும்பமாய் காசுழைக்க வந்துட்டினம். பொட்டைய பாத்தி இவ இப்படி வளர்ந்துட்டு இருந்தால் எத்தனை புருஷனை பிடிக்கும்? கெட்ட குமரியாத்தான் வளரும். அவ்வளவு தோறையாள ஓமோ நாடு கெட்டு வருகிறது என்ற வசைமொழிகளும் நாராசமாய் அவ்வப்போது அவர்களின் செவிகளில் வந்து வீழ்கின்றன. உள்ளமும் உடலும் வெந்து தணிய மறக்கும் தருணத்தில் அந்த சிறுமினியின் இதயத்தில் சினை கொண்டு பிறந்த வார்த்தைகள், அம்மா நாளைக்கும் ஆட வேண்டுமா? தாயின் வழி வந்த வார்த்தை வெறும் மௌனம் மட்டுமே. உடலுக்கும் மனதுக்கும் இயலாத போதும் ஓய்வெடுக்க முடியாமல் உழைக்க வற்புறுத்துகின்ற வறுமை. இந்நூலில் உள்ள இது போன்ற இன்னும் பல சோக கதைகளுள் இன்னும் ஒன்றை இங்கு அறிமுகம் செய்வது பொருத்தம் என்று நான் நம்புகின்றேன். கதையின் பெயர் அடைக்கலம் குருவி. ஓலை சடைகளோடு நெடுத்த பனிமரங்கள் நிறைந்த அந்த பனிக்கர் வளவின் நடுவே அனாதரவாக அடைக்கலம் புகுந்து வாழும் ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்த விதவை ஞானம்மாவும் அவளது 8-10 வயதான நிர்மலா, லூசியா என்ற 2 பெண்களும் பற்றிய கதை அது. நேரங்கட்ட இராப்பொழுதில் தையல் வேலை முடிந்து வீடு திரும்பும் தன்னை பற்றி ஊரவர்கள் பரப்பி வரும் வசைமொழிகளை தாய் அறிந்து வைத்திருந்தாள். நாயொன்று கதை அளக்கும், நரியொன்று அதை பரப்பும், கழுதையும் எருமையும் அதை நம்பும் என்பதை நன்றாகவே அறிந்து வைத்திருந்த அவள் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனாலும், அம்மா இங்கு எல்லாரும் நீங்க வேசையாட போர்தண்டில்லை கதைக்கினம் என்று அந்த சின்ன குழந்தை கேட்டபோது ஞானம்மாவின் மனம் நொந்து நொடிந்து சிதைந்தது. ஞானம்மாவை தமது உடலிச்சைக்கு பலியாக்க எடுத்த முயற்சிகள் கைகூடாமல் போன அந்த ஊர் பெரிய மனிதர்களால் சூட்டப்பட்ட வீணான அவப்பெயர் அது. அன்றிரவு ஊரில் உள்ள கனவான்கள் பலர் வந்து நின்று, உன்னால எங்களுக்கு பெருத்த அவமானம், ஊரை விட்டு ஓடி போய்விடு என எச்சரிக்கின்றனர். திடீரென விட்டு விட்டு நான் எங்க போவேன் என அழுது கெஞ்சி மன்றாடுகின்றாள் ஞானம்மா. உன்னை எப்படி வெளியேற்றலாம் என்று எங்களுக்கு தெரியும். கோப ஆவேசத்துடன் அவளை இழிவாக பேசிக்கொண்டு கனவான்கள் வெளியேறுகின்றனர். சற்று நேரத்தில் முற்றத்திலும் கூரையிலும் சரமாரியாக பொலுபொல என்று கற்கள் வந்து விழுகின்றன. அம்மா, என்னம்மா எங்களை கொல்ல போறாங்களாம்மா? அடைக்கலம் மாதாவே எங்களை காப்பாற்றும். 2 குழந்தைகளையும் தன் நெஞ்சுக்குள் இருக அணைத்தவாறு மௌனமாக அழுது கொண்டிருக்கின்றாள் ஞானம்மா.
கடவுள் ஏழைகளை நேசிக்கிறார், ஆனால் பணக்காரர்களுக்குத்தான் உதவி செய்கின்றார் என்ற பழமொழியை ஒரு கணம் நினைத்தவாறு கடவுளை நிந்திக்கிறாள். ஏனம்மா எழுதுகிறாங்கள்? லூசியாவும் நிர்மலாவும் தாய் நாடியை தடவியவாறு அதே கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். இதுதான் அந்த கதையின் சுருக்கம். என்றோ ஒரு நாள் இறக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என எண்ணுவோரின் எண்ணிக்கை அருகிப்போன காலம் இது. இந்த புத்தகத்தில் சின்னஞ்சிறு பூச்சி என்ற இன்னும் ஒரு கதை இருக்கின்றது. ஒரு சிறு பூச்சிக்கும் அதைவிட சுமார் 1000 மடங்கு பெரிய உருவம் கொண்ட ஒரு சிறுவனுக்கும் இடையிலான போட்டியை படம் பிடித்து காட்டும் கதை. சிறுவன் சோக்கட்டியால் நிலத்தில் கீறி விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது தன்னை நோக்கி ஊர்ந்து வந்து கொண்டிருந்த ஒரு பப்பாளி விதியளவு பருமன் கொண்ட சின்ன பூச்சியை தடியொன்றினால் தட்டி தட்டி தான் கீறிய வட்டத்தினுள் விட்டு கொண்டிருந்தான். பூச்சியோ வட்டத்தினுள் நிற்காமல் உடனடியாக வெளியேறியது. சிறுவன் முயற்சியை கைவிடவில்லை. தடியால் தட்டி தட்டி விடும்போதெல்லாம் அது புரண்டு நெளிந்து மீண்டும் மீண்டும் வெளியேறிக் கொண்டிருந்தது. ஆத்திரம் அடைந்த சிறுவன் பொறுமை இழந்து கடைசியில் அந்த பூச்சியை தடியால் நசித்து கொன்று விடுகின்றான். அந்த அற்ப உயிருக்குள் தான் எவ்வளவு தீட்சண்யமான வைரம் கொண்ட நெஞ்சு! சிறுவன் அதன் எதிரி. அந்த எதிரியின் பாரிய உருவத்திலும் இயக்கத்திலும் வெரண்டு கொள்ளாத தைரியமும், அதன் உதிரத்திலும் தசையிலும் அடிமை கொள்ள முடியாத உயிரார்ந்த உணர்வுகளும் அந்த பூச்சிக்கு எங்கிருந்து வந்தது? பத்திரிகை படித்தவாறே அங்கு நடைபெறும் சம்பவங்களை அவதானித்துக் கொண்டிருந்த சிறுவனின் தந்தை, ஏன் தம்பி அதை கொன்றாய் என்று கேட்கின்றான். அது நான் கீறின வட்டத்துக்குள்ள நிக்குது இல்லையாப்பா? அப்போ ஆருக்கு வெற்றி? உனக்கா பூச்சிக்கா? இது அப்பா. எனக்குத்தான் என்றான் சிறுவன் எரிச்சலோடு. இல்லை மகனே, உன்னால் அதனோடு போராட முடியாதது நினைத்தால் நீ அதனை கொன்றாய். அந்த பூச்சிக்கு மீண்டும் உயிர் வந்தால் அது என்ன செய்யும்? வெளியில தான் அப்பா அந்த சனியன் போகும், சிறுவன் சொன்னான். அதுதான் சொன்னேன் மகனே, தோல்வி உனக்குத்தான். இல்லை அப்பா என்று மனம் சலித்தான் சிறுவன். இல்லை மகனே, உன்னால் அதை வெல்ல முடியாது என்று அப்பா அடித்து கூறுகின்றார். சிறுவன் மௌனமாக இறந்து கிடக்கும் பூச்சியை பார்த்து கொண்டிருந்தான். அப்பாவின் நெஞ்சுக்குள் அந்த சின்னஞ்சிறு பூச்சி ஊறத் தொடங்கியது. தொடர்ந்து ஊர்ந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களும் தமது உரிமைக்காக, சுதந்திரத்துக்காக போராடும் பேர்வாரத்தின் வெளிப்பாடாக இப்புதினத்தை பெனடிக்ட் பாலன் அவர்கள் படைத்திருக்கின்றார். சுதந்திரம் அது இல்லாத போது நீர், நிலம், சொத்து, சுகம், சீர், சிறப்பு, செல்வாக்கு என என்னதான் இருந்தும் என்ன? இதைத்தான் a man can be free without being great, but no man can be great without being free என்று உலக மகா கவிஞன் கலீல் ஜிப்ரான் ஒரு முறை சொன்னான். இத்தகைய சுதந்திரத்துடன் கூடிய survival instinct is a biological fact. தப்பி பிழைத்து வாழ்வதற்கான இந்த உயிரியல் உண்மையான உந்துணர்வு பகுத்தறிவினை கொண்ட மாந்தருக்கு மட்டுமே உரித்தானதல்ல. இது சகல உயிரினங்களுக்கும் உள்ள சுதந்திர தாகம். தனி மனிதர்களுக்கும் ஏனைய உயிரினங்களுக்கும் சுதந்திரத்தை அங்கீகரிப்பதில் தான் எமது சுதந்திரத்திற்கான ஓர் அர்த்தப்பாடு இருக்க முடியும். ஆனால் இச்சுதந்திரம் இனாமாகவோ அல்லது தனிச்சையாகவோ கிடைக்கக்கூடிய ஒன்று அல்ல என்பது வரலாறு. அது போராடி பெற வேண்டியது. இவ்வாறு போராடியாயினும் வாழ்ந்தே தீர வேண்டும் என்ற மனநிலைதான் வாழ்வின் தலை சிறந்த இலட்சியம் என்னும் உண்மையை உணர்த்தும் கலை படைப்புகள் பல இத்திரட்டில் உள்ளன. 748 பக்கங்களை கொண்ட இந்த நூலில் 355 பக்கங்களை 25 சிறுகதைகள் தமதாக்கி கொண்டுள்ளன. இந்த 25 கதைகளையும் ஒரே நாளில் ஒரே மூச்சில் படித்து முடித்தேன். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு கதைகளை மட்டுமே என்னால் இங்கு தொட்டுக்காட்ட எனக்கான நேரம், இடம் வழங்கி இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில்
இதில் உள்ள ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு வகையில் சிறந்த கதையாக தலை நிமிர்ந்து நிற்கின்றது. சுமார் 4 அல்லது 5 தசாப்தங்களுக்கு முன்னர் எழுதிய இக்கதைகளின் உருவம், உருவகம், உற்சாரம் என்பன அந்நாட்களுக்கே உரியனதான். ஆயினும் அந்நாளைய ஈழத்தமிழ் சமூகத்தின் குறுக்கு வெட்டுமுகமாக நூலாசிரியர் பெனடிக்ட் பாலனது ஆன்மாவின் கண்ணாடியாக இவை வந்து அமைந்துள்ளமை இத்திரட்டின் சிறப்பம்சமாகும். வறுமையின் கொடுமை, முதலாளித்துவத்தின் மேலோங்கித்தனம், சமூக வலுவற்றோரது இன்னல்கள், மனச்சாட்சியின் வறட்சிகள், மனிதாபிமானமின்மையின் விளைச்சல்கள், ஆணாதிக்கவாதிகளின் அதிகார வாந்திகள், பெண்மை மீதான இம்சை, எதிர்த்து சிலித்தெழும் பெண்மை, பால்நிலைப்பட்ட பாரபட்சம் என இந்த நூலில் உள்ள கதை பொருட்கள் பலதரப்பட்டவை. சமூகம், பொருளாதாரம், கல்வி, கலைகலாச்சாரம் போன்ற துறைகளில் மேலோங்கிகளது கபட நாடகங்களையும் வலுவற்றோரது வாழ்க்கை சவால்களையும் உயிர் துடிப்புடன் படப்பிடித்து காட்டும் படைப்புகள் இவை. ஆன்மாவை வருத்தி குத்தி குடையும் விதத்தில் சமூக வலுவற்றவர்களது அவலன் நிரம்பிய வழியும் அவலன் நிரம்பி வழியும் வாழ்வையும் வலியையும் ஆழமாகவும் அழுத்தமாகவும் வெளிப்படுத்தும் இப்படைப்புகளை படிக்கும் தோறும் ஏற்றத்தாழ்வுகள் மிக்க சமத்துவமற்ற சமூகத்தின் மீது நிச்சயம் கோபம் வரும். அத்தகைய கோபாவத்துடனேயே காலநிலை மாற்றங்களை இட்டு கவலை கொள்ளாத கள்ளிச் செடியாக வாழ்பவன் அல்ல கலைஞன் என்பதையும், சமூக யாதார்த்தங்கள் இருந்து விவாகரத்து செய்து கொண்டவன் அல்ல கலைஞன் என்பதையும் இப்படைப்புகள் வழியாக எண்பித்து காண்பித்திருக்கின்றார் பெனடிக்ட் பாலன். இவற்றின் அடிப்படையிலேயே ஒடுக்குமுறை மீதான எதிர்ப்புணர்ச்சியையும் சகல மனிதன் மீதான அக்கறையையும் அடிப்படையாக கொண்ட அவரது எழுத்தில் உள்ள உண்மைகள் எனக்கு மிகுந்த அணுக்கமாகவும் இணக்கமாகவும் இருக்கின்றன. அணுக்குண்டு ஒரு முறைதான் வெடிக்கும். ஆனால் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் எதிரிகளால் மறைக்கப்படும் உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் ஒரு புத்தகமோ திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். அணுக்குண்டு ஒரு முறைதான் வெடிக்கும். ஆனால் ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் எதிரிகளால் மறைக்கப்படும் உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் புத்தகமோ திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். உலகில் வெடித்து கிளம்பிய மாபெரும் புரட்சிகளுக்கு புத்தகங்கள் தானே காரணமாக இருந்திருக்கின்றன. முடிவாக எனது மனதை உறுத்தி கொண்டிருக்கும் குறைபாடு ஒன்றையும் சுட்டி காட்டாமல் இங்கிருந்து என்னால் விடைபெற முடியவில்லை. இந்த அருமருந்தன்ன நூலில் ஏராளம் எழுத்து பிழைகள், உணர்ச்சி பிழைகள், பகுப்பு பிழைகள் மலிந்து கிடக்கின்றன. எதிர்காலத்தில் வெளியீட்டாளர்கள் இதனை கவனத்தில் கொள்வார்கள் என நம்புகின்றேன். களை இருந்தால் பயிர் விளையாது, பிழை இருந்தால் பொருள் விளங்காது. இருப்பினும் தீக்குச்சி ஒன்று விளக்கை ஏற்றியது. எல்லோரும் விளக்கை வணங்கினார்கள். பித்தன் ஒருவன் மட்டும் கீழே வீசப்பட்ட குச்சியை வணங்கினான். ஏன் குச்சியை வணங்கினாய் என்று கேட்டபோது, ஏற்றப்பட்டது வெளிச்சத்துக்குரியது, ஏற்றியது வணக்கத்துக்குரியது. இந்த நூல் வெளிச்சத்துக்குரியது, இந்த நூல் வெளிச்சத்துக்குரியது. இதனை இங்கு வெளியிட்டு வைத்த தேடகம் என்றும் வணக்கத்துக்குரியது. நன்றி, வணக்கம். அவர்களே, பேருக்கு நவம் ஆசிரியராக தெரிந்திருக்கும். ஆசிரியர் பணி எவ்வளவு முக்கியமானது என்பதை நாங்கள் அவர்களுடைய மாணாக்கர்கள் கூடாக அறிந்து கொள்ள முடியும். எங்களுக்கும் பல ஆசிரியர்கள் கிடைத்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த ஆசிரியர்களை பெருமளவு மெச்சிக்கொள்ளவில்லை. ஆனால் சிலர் எங்கள் வாழ்நாள் பூராகவே நாங்கள் அவர்களை மீள 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 கருத்து கொண்டிருக்கிறோம். அதில் பெனடிக்ட் பாலன் அவர்களும் ஒருவர், திரு க. நவம் அவர்களும் ஒருவர். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அவருடைய மாணவர்கள் சிலரை நான் அறிவேன். அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். அவர் கொழும்பில் பயிற்றுவித்த காலம் சரி, கிழக்கிழங்கையில் பயிற்றுவித்த காலங்களிலும் சரி, அவர்கள் உருவாக்கப்பட்ட மாணவர்கள் அவரை பற்றி மெச்சியிருக்கிறார்கள். எனவே அப்படியான ஒரு பாரம்பரியம் மிக்கவர் திரு க. நவம் அவர்கள். உங்கள் உரைக்கு மிக்க நன்றி. மற்றும் பெனடிக்ட் பாலன் அவர்கள் ஆசிரியராக மற்றும் ஆசிரிய கலாசாலையில்
விரிவுரையாளராக மற்றும் கல்வி திணைக்களத்தில் பல்வேறு பணிப்பாளராக பல்வேறு பணிகளில் அவர் கடமை புரிந்திருக்கிறார். பல்வேறு தளங்களில் பல கடமை புரிந்திருக்கிறார். அவர் மிக முக்கியமாக தன்னை ஒரு கல்வியாளனாக அவர் உயர்த்தி கொண்டவர். அதற்காக அவர் பல கல்வியியல் கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரைகள் இந்த நூலில் தொகுக்கப்படவில்லை. இதில் முழுக்க முழுக்க இலக்கியம், அவருடைய இலக்கிய பங்களிப்பு சம்பந்தமான விஷயங்கள் தான் இதிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 36 சிறுகதைகள், 2 குறுநாவல், ஒரு நாவல், மற்றது குட்டி கதைகள் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 48 குட்டி கதைகள் இதிலே தொகுக்கப்பட்டிருக்கிறார். இந்த தொகுப்பில் ஒரு நல்ல விஷயம் இருக்கும். ஒன்று, உதிரியாக தொலைந்து போகாமல் இருக்கிற விஷயங்களை நாங்கள் ஒன்று திரட்டி ஒரு தொகுப்பால் கொண்டு வர்ற நேரம் அது இருக்கும். போக வேண்டியவிட போய் சேரும். ஒரு ஆய்வு ரீதியாக இதை நாடுபவர்கள், மாணவர்கள், மற்றது பல்கலைக்கழக மட்டங்களில் இருக்கும் வாசிக்க நேசிக்கும் பிள்ளைகள், இவர்களுக்கு இந்த தொகுப்பு இலகுவாக போய் சேரக்கூடியதாக இருக்கும். மற்ற இன்னொரு சிக்கல் என்ன சொன்னால், தொகுப்பா என்ற நேரம் புத்தகமும் பெருத்து கொண்டு போகும். கிட்டத்தட்ட இது 760 பக்கங்களை வந்துவிட்டது. இப்போ இலங்கை என்ற நிலைமையில இந்த புத்தகத்தை இலங்கையிலும் ஒருத்தர் காசு கொடுத்து வேண்டியில்லை. இது ஒரு லக்ஸரி ஐட்டம். அதனால் அவ்வளவு கிட்டத்தட்ட இந்தியா காசு 800 ரூபாய்னால் நீங்கள் அங்கே ஒரு 5000 ரூபா கூட, 5000 5500 ரூபாவது இந்த புத்தகம் அதங்கிறது மீண்ட போகிறீங்க. அப்போ இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது எங்களோட நோக்கம் எங்களுக்கு தெரியும். இது இலங்கையிலிருந்து நாங்கள் விற்று காசு எடுப்பது அல்ல. ஆனால் இது முக்கியமாக அங்கத்து நூலகங்கள், பல்கலைக்கழகங்களுக்கு இந்த நூல் போய் சேர வேண்டும். அந்த இதை தேடி வாசிப்பவர்களுக்கு இது ஒரு தேவையாக இருக்கும் என்று கருதி நாங்கள் அந்த பணியை தொடர்ந்தோம். இனி அடுத்ததாக எங்கள் மத்தியில் இருக்கும் ஆய்வாளர் கலாநிதி மைதிலி தயாநிதி அவர்கள், நாங்கள் கேட்டுக்கொண்ட போதெல்லாம் எங்களுடைய புத்தக வெளியீட்டில் சிறப்பாக ஆய்வுரை நிகழ்த்துபவர். அவருடைய ஆய்வுரையை நாங்கள் இனி கேட்போம். திருமதி மைதிலி தயாநிதி. முதற்கண் எனது அன்பு வணக்கம் உரித்தாகுக. இந்த பெனடிக்ட் பாலன் அவர்களுடைய இந்த குறுங்கதைகளை பற்றிய, குட்டி கதைகளை பற்றிய ஒரு ஆய்வொன்றினை நிகழ்த்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த தேடகத்துக்கு எனது நன்றி. 1960களில் முகிழ்த்த இலக்கிய ஆளுமையான, அப்படித்தான் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் தங்களுடைய பதிப்புரையிலே, 1960களிலே முகிழ்த்த இலக்கிய ஆளுமையான பெனடிக்ட் பாலன் படைப்புகள் என்ற நூலில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற 48 குட்டி கதைகள் பற்றி நான் பேச இருக்கிறேன். அவற்றுள் 46 குட்டி கதைகள் 1975ஆம் ஆண்டு தனிச்சொத்து என்ற பெயரில் கண்டி கலாசார குழு வெளியீடாக வந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த நூலுக்கு கலாநிதி சிவசேகரம் முகமன் உரை அல்ல என்ற தலைப்பில் விமர்சன பாங்கிலான கருத்துரை ஒன்றினை அளித்துள்ளார். சிவசேகரம் முதன்மையாக கதைகளின் இலக்கிய தரத்தில், அதாவது கதைகளினுடைய வடிவத்தில் கவனம் செலுத்துகிறார். இதற்கு மாறாக நான் பகுப்பாய்வுக்கும் விளக்கத்துக்குமான பிரதிகளாகவே இந்த கதைகளை அணுகுகிறேன், அதாவது அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். அத்துடன் அடித்தளம் என்ற தலைப்பிலே அந்த நூலில் இந்த குட்டிக்கதை வடிவத்தை தான் தெரிவு செய்தமைக்கான காரணங்களையும், அந்த கதைகள் கூறுகின்ற தத்துவார்த்த சிந்தனைகள் பற்றிய விளக்கத்தையும் அவர் பெனடிக்ட் பாலன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். குட்டி கதைகள் என்ற இலக்கிய வடிவம் என்னை பொறுத்தவரையில், எனக்கு தெரிந்த வரையிலே, சிறுகதை, நாவல் போன்ற இலக்கிய வடிவங்களுடன் ஒப்பிடுகையில் அதிகம் பிரபல்யம் இல்லாதது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் நாட்டார் கதைகள் இந்த வகையை சார்ந்தவை. ஆங்கிலத்தில் ஃபேபிள்ஸ் என்றும் parables என்றும் இரு வகையான கதைகள் இருக்கின்றன. இரண்டுமே நீதி, அறம், தத்துவங்களை போதிக்கின்ற குறுங்கதைகள். பைபிளில் காணப்படும் இயேசுவின் parablesகளில்
மனித பாத்திரங்கள் இடம்பெறுகின்றன. ஃபேபிள் என்பவை விலங்குகள், தாவரங்கள் அல்லது சடப்பொருள்கள் மூலமாக போதனைகளை முன்வைப்பவை. ஈசாப்பு நீதி கதைகளை இதற்கு உதாரணமாக கொள்ளலாம். அதாவது சிறிய வயதிலே நாங்கள் எல்லோருமே வாசித்திருப்போம். பூனைக்கு மணி கட்டுவது யார்? நரியும் திராட்சை பழமும், சிங்கமும் எலியும், முயலும் ஆமையும் முதலான கதைகளை நாங்கள் ஈசாப்பு நீதி கதைகளுக்கு உதாரணமாக கூறலாம். இந்த கதைகளுடைய இறுதியிலே ஒரு வரி, அதாவது ஒரு போதனா வாக்கியம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. எனக்கு பெனடிக்ட் பாலனுடைய குட்டி கதைகளை வாசிக்கும் பொழுது பஞ்சதந்திரம், ஹிதோபதேசம், ஈசாப்பு நீதி கதைகள் என்பன நினைவுக்கு வந்தன. ஆனால் வடிவத்தில் தான் இவற்றுக்கிடையிலான ஒற்றுமை இருக்கின்றதே தவிர இக்கதைகள் மூலமாக பெனடிக்ட் பாலன் கூற முனைகின்ற விடயங்கள் புதுமையானவை, புதியவை. குட்டி கதையை ஏன் ஒரு தத்துவார்த்த இலக்கிய உருவமாக எடுத்துக்கொண்டேன் என்பதை அவரே விளக்குகிறார். சிறுகதை, நாவல், நாடகம் என்னும் உருவங்கள் மூலம் சொல்ல முடியாத, அழுத்த முடியாத தத்துவ கருத்துக்களை குட்டிக்கதை உருவம் மூலம் மக்கள் மனதில் ஆழமாக பதியும் முறையில் கூற முடியும் என்பது எனது படிப்பு அனுபவமும் எழுத்து அனுபவமும் என்று கூறுகிறார். ஒரு பரந்த வாசிப்பிலக்கிய தளத்தில் நின்றே அவர் இந்த கதைகளை எழுதியுள்ளார். அவர் சொல்கிறார், நான் சீனா, இந்தியா, திபெத், பாரசீகம், அராபியா, இத்தாலி, ஜெர்மனி, பிரான்சு, அமெரிக்கா, ஜப்பான் முதலிய நாடுகளின் குட்டி கதைகளை, நாடோடி கதைகளை படித்திருக்கிறேன். ஆனால் அவருக்கு அந்த கதைகளிலே அவ்வளவு திருப்தி வரவில்லை. ஏனென்றால் அவர் சொல்கிறார், இந்த கதைகளில் பெருமளவு நிலப்பிரபுத்துவ சகாப்த காலத்திலும் அதற்கு முற்பட்ட காலத்திலுமே எழுதப்பட்டவை. இந்த கதைகளில் பெரும்பான்மை பொறுமை, பக்தி, நன்றி மறவாமை, சொத்தில் ஆசைப்படாமை, உள்ளதோடு திருப்தி அடைதல், பேராசையின் கேடு, சாந்தம், தாழ்ச்சி, தாழ்மை, கீழ்ப்படிவு முதலிய கருத்துக்களை வலியுறுத்துவனவாக அமைந்துள்ளன. இந்த கருத்துக்கள் மக்கள் தம்மை அடக்கி ஒடுக்கி சுரண்டும் சமுதாய அமைப்புக்கும் வர்க்கத்துக்கும் எதிராக கிளம்பாத முறையிலும் அந்த சமுதாய அமைப்பை நீதியானது என்று ஏற்றுக்கொள்ளும் வகையிலும் மக்களை தயார்படுத்துவனவாகும். இவை மக்களுக்கு எதிரானவையாகும் என்று அந்த குட்டி கதைகள் பற்றிய, பிற நாடுகளை சார்ந்த குட்டி கதைகளை பற்றிய இது ஒரு பொதுவான ஒரு விமர்சனத்தை அவர் இங்கு வைக்கிறார். பிறகு அந்த தத்துவார்த்த விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த கலை இலக்கியங்கள் எல்லாம் நிலப்பிரபுத்துவவாத, பெருங்குடிவாத, தனிநபர்வாத, வரட்டுவாத, ஆத்மீகவாத, முதலாளித்துவவாத கருத்து நிலையில் நின்று எழுதப்பட்டவையாகும். இந்த கருத்து நிலைகளின் அடிப்படை கண்ணோட்டம் கருத்து முதல்வாத கண்ணோட்டம். இந்த கண்ணோட்டம் பிற்போக்கு தன்மையை பிரதிபலிப்பதோடு தொழிலாளி வர்க்க விரோதமான கருத்துகளையும் சிந்தனைகளையும் உண்மைப்படுத்த முயல்கிறது என்று கூறுகிறார். இதற்கு எதிராக, அதாவது இந்த கருத்து முதல்வாத கண்ணோட்டத்துக்கு எதிரான விஞ்ஞான பூர்வமான சமுதாய பார்வையே பொருள் முதல்வாத இயக்க இயல்வாத கண்ணோட்டம். இதுவே தொழிலாளி வர்க்க உலக நோக்கு, மார்க்சிச உலக நோக்கு என்று சொல்லி பிற்போக்கு கருத்துக்களை அம்பலப்படுத்த, இரண்டாவது தொழிலாளி வர்க்க தத்துவார்த்த சிந்தனைகளை பிரபல்யப்படுத்த, இந்த இரண்டும் தான் தன்னுடைய நூலினுடைய உந்துதல்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார். அதனாலே இந்த குட்டி கதைகள், இவருடைய 48 குட்டி கதைகளும் அரசியல் தத்துவார்த்த உள்ளடக்கங்களையே பெரும்பாலும் கொண்டிருக்கின்றன. இந்த இடத்தில் அவருடைய குட்டி கதைகள் பற்றிய ஒரு எனது குறிப்பை முன்வைக்க விரும்புகிறேன். இந்த குட்டி கதைகள் அவற்றை நாங்கள்
நான் பார்ப்பது உருவக கதைகள், அலிகரி என்று சொல்லப்படுகின்ற உருவக கதைகளாகத்தான் நான் பார்க்கின்றேன். உருவக கதைகளிலே 2 அடுக்குகள் இருக்கின்றன. ஒன்று புற அடுக்கு, எக்ஸ்டர்னல் லேயர் என்றது. அதில் அதில் ஒரு புற அடுக்கில் த சர்ஃபேஸ் பிளாட் என்று இருக்கும். அதாவது மனிதர்கள், விலங்குகள் போன்ற அந்த கற்பனையான கூறுகளை உள்ளடக்கிய மேற்புற கதை. இரண்டாவது அடுக்கு உள்ளடுக்கு அல்லது குறியீட்டு அடுக்கு என்று சொல்லலாம். இந்த பகுதியில் தான் ஆழமான பொருள் இருக்கிறது. இங்கு பாத்திரங்கள் இருக்கின்றன, செயற்பாடுகள். அதாவது புற அடுக்கில் நான் பார்ப்பவை பாத்திரங்கள், அந்த பாத்திரங்களுடைய செயற்பாடுகள் இந்த பின்னணி. ஆனால் இவற்றுக்கான பொருள்கள் என்ன என்பதை அந்த இரண்டாவது குறியீட்டு உள்ளடுக்கில் தான் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதாவது அங்கே உள்ளடுக்கில் காணப்படுபவை சமூக வர்க்கங்கள், அவற்றின் இயல்புகள், அரசியல் சக்திகள், கருத்தியல் எண்ண கருத்துக்கள், அதாவது அப்டிராக்ட் ஐடியாஸ், வரலாற்று சூழ்நிலைகள் என்ற வகையில் அந்த புற கருத்துக்களை, புற விஷயங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவனவாக இந்த உள்ளடுக்கு அமைந்திருக்க நாங்கள் காணலாம். பொதுவாக இவருடைய குட்டி கதைகளிலே 2 வகையான பகுதியினரை, ஒன்று ஒடுக்குபவர்கள், ஒடுக்கப்படுபவர்கள் என்ற 2 பகுதியினரையும் நாங்கள் மிக தெளிவாக அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். இவருடைய உருவக கதைகளுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று சொன்னால், இது பொதுவான ஒரு கட்டமைப்பு. முதலிலே ஒரு அறிமுகம், பாத்திரம் அல்லது பாத்திரங்கள், அவற்றுடைய சூழல் பற்றிய ஒரு அறிமுகம். இவற்றை அறிமுகப்படுத்துவதன் மூலம் அந்த கதையை அவர் தொடங்குவார். இரண்டாவது வளர்ச்சி. அதாவது இந்த கட்டத்தில் தான் மாற்றத்துக்கான முகவரோ நிகழ்வோ அங்கு கதையிலே புகுத்தப்படுகிறது. இது ஆரம்பத்தில் நிலவிய சூழ்நிலையை சீர்குலைக்கிறது அல்லது மறைந்திருந்த பதட்டங்களையும் முரண்பாடுகளையும் வெளிப்படுத்துகிறது. மூன்றாவது பகுதிதான் அந்த முடிவு, கன்க்ளூஷன் என்று சொல்லுவோம். அது கதை வளர்ச்சியின் விளைவாக நேர்மறையான அல்லது எதிர்மறையான விளைவுடன் இந்த கதைகள் நிறைவுறும். பெரும்பாலும் அவருடைய கதைகளை நாங்கள் இந்த குட்டி கதைகளை பார்க்கும் பொழுது அரசியல் அல்லது தத்துவ நுண்ணறிவை இறுதியில் அந்த கதைகள் வழங்குவனவாக இருக்கும். இந்த கதைகளுடைய மொழியை பற்றி சுருக்கமாக கூற விரும்புகிறேன். மிகவும் எளிமையும் தெளிவும் கொண்டது. எழுத்து மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. விரிவான அலங்காரங்கள் கொண்ட நடை அல்ல. அதற்கு பதிலாக உரைநடை எளிமையாகவும் சிக்கனமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நடையின் நோக்கம் வாசகர்களை மகிழ்விப்பது அன்று, மாறாக தத்துவங்களையும் உண்மைகளையும் கூர்மையாக தெரிவிப்பதற்கும் விமர்சன ரீதியிலான சிந்தனையை வாசகரிடத்தே தூண்டுவதற்கும் என்ற இந்த நோக்கங்களுக்காகத்தான் அவர் அந்த உரைநடையை கையாளுகிறார். தெளிவான சமரசமற்ற அவருடைய மொழி வாசகரின் பிரஜையை விழிப்படைய செய்வதை நோக்கமாக கொண்டது என்று சுருக்கமாக சொல்லலாம். அடுத்ததாக அவருடைய 2 குட்டி கதைகள், எல்லா கதைகளை பற்றியும் பேசுவதற்கு நேரம் இடம் கொடாது என்றபடியால் 2 குட்டி கதைகள் பற்றிய பகுப்பாய்வினை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது கதை 684வது பக்கத்தில் இருக்கின்ற சுதந்திரம் என்ற கதை. ஒரு வீட்டில் ஒரு கிளியை பிடித்து ஒரு கூட்டில் அடைத்து வளர்த்து வந்தனர். அது ஒரு அழகான பஞ்சவர்ண கிளி. அது பறந்துவிடும் என பயந்து அதன் இறகுகளை கத்தரித்து விட்டிருந்தனர். அது நாளாவட்டத்தில் அக்கூட்டில் வாழ பழகி கொண்டது. அந்த சிறிய கூட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி வரும். அவ்வீட்டுக்காரர் சொல்லிக் கொடுக்கும் மொழிகளை திருப்பி சொல்லி அவர்களை மகிழ்வித்து வந்தது. அதனால் அவ்வீட்டுக்காரர் அக்கிளியை
ஒரு தங்கமான கிளி என்று பழ வகைகள் கொடுத்து வளர்த்தார்கள். ஒரு நாள் அவ்வீட்டுக்கு எங்கிருந்தோ ஒரு புதிய மனிதன் வந்தான். கூட்டில் வாழும் அக்கிளியை கண்டான். வீட்டுக்காரர் இருக்கும் போதே அக்கிளியுடன் ரகசியமாக பேசிவிட்டு சென்று விட்டான். அன்று தொடக்கம் அக்கிளி வீட்டுக்காரர் கொடுக்கும் உணவை சாப்பிடுவதில்லை. கூட்டின் கம்பிகளை சொண்டால் கொத்திக் கொண்டும் இறக்கைகளை அடித்துக் கொண்டும் நித்திரை கொள்ளாமல் ஒரே மொழியை கத்திக்கொண்டிருந்தது, எனக்கு சுதந்திரம் வேண்டும், எனக்கு சுதந்திரம் வேண்டும். இந்த கூண்டு கிளி என்ற சிம்பல் என்ற அடையாளம் கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு பிடித்தமான ஒரு குறியீடு என்றுதான் நான் நினைக்கின்றேன். இந்த கூண்டு கிளியை பற்றிய வேறு கவிதைகளையும் கதைகளையும் கூட நீங்கள் படித்திருக்க கூறும். இந்த சுதந்திரம் என்ற கதையிலே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த கூண்டு கிளி ஒடுக்கப்படுவோரையும் கிளியை வீட்டில் வளர்ப்போல் ஒடுக்குவோரையும் வெளியில் இருந்து வந்து சுதந்திர வேட்கையை கிளிக்கு ஊட்டியவன் ஒரு செயற்பாட்டாளர், ஒரு மார்க்சிய செயற்பாட்டாளராகவும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே ஆழமான தளத்தில் அதிகாரம், ஒடுக்குமுறை, விழிப்புணர்வு, விடுதலை வேட்கை பற்றிய அரசியல் சமூக விமர்சனமாக நாங்கள் இந்த கதையை வாசிக்கலாம். அதே சமயம் இந்த கதை எல்லா விதமான ஒடுக்குமுறைகளுக்கும் பொருந்தும். ஒடுக்கப்பட்டவர்களை பொறுத்தவரை அவர்களின் நிலை குறித்த பிரஜை அல்லது விழிப்புணர்வு வெளியில் இருந்தே வரவேண்டி இருக்கிறது. இந்த கதை ஆணாதிக்கம், சாதி, ரேஸ், இனம், ஏகாதிபத்தியம் முதலான எல்லா விதமான செயற்பாடுகளையும் ஆதரிக்கின்ற அந்த ஆக்டிவிசம் என்பதை ஆதரிக்கின்ற ஒரு கதையாக நான் பார்க்கின்றேன். எனவே பெனடிக்ட் பாலனுடைய உருவக கதைகளை ஒற்றை பரிமாணம் உள்ளதாகவோ அல்லது முதலாளித்துவ சமூக அமைப்புகளின் மீதான விமர்சனமாகவோ மட்டும் பார்க்கக்கூடாது என்பது எனது கருத்து. அவற்றை பொருளாதார சுரண்டல் குறித்த மார்க்சிய விமர்சனங்களாக மட்டுமல்லாமல் பாலின ஒடுக்குமுறை குறித்த பெண்ணிய விமர்சனங்களாகவும் ஏகாதிபத்தியம் மற்றும் கலாசார ஆதிக்கம் குறித்த பின்காலனிய விமர்சனங்களாகவும் பிற விளிம்பு நிலை சமூகங்களின் போராட்டங்களின் பிரதிபலிப்புகளாகவும் கூட ஆக்கப்பூர்வமாக வாசிக்க முடியும். ஏனென்றால் இந்த உருவக கதைகளின் ஆழம் இத்தகைய வாசிப்பினை அனுமதிக்கிறது. அடுத்தது காந்தி பற்றிய கதை. அதை வாசிக்க முன்னர் ஒரு சிறு குறிப்பு. மார்க்சிய கோட்பாட்டின்படி சமூக வாழ்க்கை என்பது சமூக வாழ்க்கையை இரண்டு கட்டங்களாக அது வேறுபடுத்துகிறது. ஒன்று உற்பத்தி மற்றும் விநியோகத்தின் சடரீதியான உறவுகளை உள்ளடக்கிய பொருளாதார அடித்தளம், அதை நாங்கள் சமூக பொருளாதார உட்கட்டமைப்பு என்று சொல்லலாம். இரண்டாவது அதனுடைய முகிழ்ப்பாக வெளியே தோன்றுகின்ற கலை, இலக்கியம், மதம், அறநெறி, சித்தாந்தம் ஆகியவற்றை உள்ளடக்கிய மேற்கட்டுமானம். இந்த மேற்கட்டுமானம் சமூக பொருளாதார அடித்தளத்தை பிரதிபலிக்கின்றதுடன் அதனை வலுப்படுத்தவும் செய்கிறது. மார்க்சியத்தின்படி ஒரு அர்த்தமுள்ள நீடித்த மாற்றத்தை வெறுமனே மேற்கட்டுமான சீர்திருத்தங்களால் மட்டும் ஏற்படுத்த முடியாது. மாறாக சமூக பொருளாதார அடித்தளத்தையே மாற்றி அமைக்கின்ற புரட்சிகரமான மாற்றம் தேவைப்படுகிறது. எனவே இந்த கண்ணோட்டத்தில் தனிப்பட்ட நெறிமுறைகள் என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற, அதாவது அறம் என்று குறளிலே அறம் என்று சொல்லப்படுகின்றவை, நன்றி உணர்வு, பொறுமை, பொறாமையை நிராகரித்தல் போன்றவை பெரும்பாலும் இருக்கும் சமூக ஒழுங்கை சவால் செய்வதை விட அதை உறுதிப்படுத்தவும் நியாயப்படுத்தவும் உதவுகின்ற கருவிகளாக காணப்படுகின்றன. அதாவது போராட்டங்கள் தகர்க்க முனையும் சமூக படிநிலைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் ஒடுக்குமுறையையும் நிலை பெறச் செய்வனமாக இந்த பண்புகள், நற்பண்புகள் உதவுகின்றன. இந்த ஒரு சிறு விளக்கத்துடன் காந்தி என்ற கதையை நாங்கள் பார்க்கலாம். காந்தி என்பவன் ஒரு வயது போன பிச்சைக்காரன்.
நகரத்தின் மத்தியிலே உள்ள நிழல்வாடி மரத்தின் கீழ் வாழ்ந்து வந்தான். அந்த மரத்தின் கீழ் அரசியல்வாதிகள் கூட்டம் கூடி பேசினார்கள். இந்நாட்டின் சமுதாய அமைப்பு சுரண்டல் சமுதாய அமைப்பு. இந்த சமுதாயத்தில் மனிதன் நேர்மையாக வாழ முடியாது. மனிதன் மனிதனாக நேர்மையாக வாழ இந்த சமுதாயத்தை ஒழித்து கட்டி புதிய சுரண்டலற்ற சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறினார்கள். இது உண்மை போல காந்திக்கு பட்டாலும் அவன் நம்பவில்லை. ஒரு நாள் சீர்திருத்தவாதிகள் கூட்டம் வைத்து பேசினர். ஒவ்வொரு மனிதனும் திருந்தினால் சமுதாயம் திருந்திவிடும். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அவன் கையிலேயே உள்ளது. மனிதன் தன்னை திருத்திக் கொள்ள முடியும். அதனால் களவெடுக்காதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காதே என்று அக்கூட்டத்தில் வலியுறுத்தி கூறினர். காந்திக்கு இக்கொள்கை பிடித்துவிட்டது. அவன் இனிமேல் களவெடுப்பதில்லை, பொய் சொல்வதில்லை, பிச்சை எடுப்பதில்லை என்று சபதம் எடுத்து வாழ முற்பட்டார். அதிக நாட்கள் செல்லவில்லை. ஒரு நாள் அந்த மரத்தின் கீழ் காந்தி பட்டினியால் செத்து கிடந்தார். தனிநபர் அறம், அதாவது பர்சனல் எத்திக்ஸ், தனிநபர் அறத்தினுடைய போதாமைகளை உணர்த்துவதுதான் இந்த கதை. இந்தியாவில் காந்தி தனிநபர் ஒழுக்கத்தை ஆதரித்தவர் என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அவர் மீதான விமர்சனமாக இந்த கதாபாத்திரம் பெயரிடப்பட்டிருக்கிறது எனலாம். இந்த கதை சுரண்டல் மற்றும் வறுமையின் சமூக பொருளாதார அடிப்படையை நிவர்த்தி செய்யாமல் தார்மீக அல்லது அறச்சீர்திருத்தம் போதுமானதாக இராது என்பதை அறிவுறுத்துகிறது. நான் ஏலவே குறிப்பிட்டது போன்று இக்கதையையும் பெண்ணியம் முதலான பல தளங்களில் இருந்து வாசிக்க முடியும். ஆணாதிக்கம், சாதி சமூக அமைப்பு முதலான அதிகார அமைப்புகள் தம்மால் ஒடுக்கப்படுபவர்களை அடிமைத்தனத்துடன் பிணைக்கின்ற தார்மீக விதிமுறைகளை, நல்லொழுக்கங்களை வடிவமைப்பதன் மூலம் எவ்வாறு தம்மை அவை நிலைநிறுத்திக் கொள்கின்றன என்பதை இந்த கதை நேரடியாக சொல்லவில்லை, ஒரு குறிப்பாக சொல்கிறது. விடுதலை என்பது ஒடுக்குமுறை கட்டமைப்பின் அடித்தளங்களை தகர்த்தெறிவதன் மூலமே கிட்டும் என்பதும், தனிநபர் நடத்தையை சீர்திருத்துவதனால் அல்ல என்பதும் இந்த கதை மூலம் தெளிவாகிறது. நிறைவாக இவருடைய குட்டிக்கதைகள் இவ்வாறு பலதரப்பட்ட போராட்ட செயற்பாட்டு குழுக்களுடன் ஒத்துப்போவதற்கு காரணம் அவை ஒடுக்குமுறை என்ற கருப்பொருளை சுற்றியே சுழல்கின்றவையாகும். இந்த கதைகள் பொருளாதார சுரண்டலை மையமாக கொண்ட ஒரு மார்க்சிய கட்டமைப்பில் இருந்து வெளிப்பட்டாலும் அவற்றை சமூகத்தில் நீடிக்கும் பல வகையான அதிகார ஒடுக்குமுறைகளுடன் தொடர்புபடுத்தக்கூடியதாக இருக்கிறது என்னார். அவ்வகையில் இந்த குட்டிக்கதைகள் உலகளாவிய தன்மை, அதாவது யூனிவர்சாலிட்டி உடையனவாக விளங்குகின்றன. ஈசாப்பின் நீதிக்கதைகள் போன்று காலம் கடந்த, அதாவது காலத்தை தாண்டிய டைம்லெஸ் டேல்ஸ் என்று சொல்வோமே, அப்படிப்பட்ட ஒரு கதைகளாக திகழ்கின்றன. இறுதியாக இந்த புத்தக பதிப்பை பற்றிய எனது கருத்தை சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். இந்த தொகுதியிலே பெனடிக்ட் பாலனுடைய 4 வகையான எழுத்துக்கள் இருக்கின்றன. நூலினுடைய தலைப்பு அவரது இலக்கிய ஆக்கத்தின் முழுமையை உணர்த்துகிறது. 2010 வெளியிடப்பட்ட முற்போக்கு காலகட்ட சிறுகதைகள் என்ற தொகுப்பிலே இவருடைய கதைகள் இடம்பெற்று இருப்பதாக எனக்கு தெரியாது. முற்போக்கு இலக்கியம் என்று பேசும்போதெல்லாம் மார்க்சியத்தை வரித்து கொண்ட இந்த எழுத்தாளர் எப்போதுமே உள்ளடக்கப்பட்டாரா என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவரின் எழுத்துகள் ஆய்வாளர்களாலும் இலக்கிய மாணவர்களாலும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளப்படுவதை இந்த நூல் உறுதி செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. அடுத்தது, இந்த நூலிலே ஆசிரியர் பற்றிய பின் அட்டையில் மாத்திரம் அவருடைய கொள்கை, அவருடைய தான் வரித்து கொண்ட, ஏன் வரித்து கொண்டேன், எவ்வாறு வரித்து கொண்டேன், அவருடைய அந்த விஷயம் மாத்திரம் அந்த பின் அட்டையில் இருக்கிறது. ஆனால் அந்த நூலிலே ஆசிரியர் பற்றிய அறிமுகமோ அல்லது வாழ்க்கை
வரலாற்று தகவல்களோ எதுவும் இல்லை. அதற்கு பதிலாக இந்த நூல் வாசகர்களை திறந்த மனதுடன் அவரது ஆக்கங்களில் ஈடுபட அழைக்கிறது. எனக்கு முதலில் ஏன் இவர்கள் இந்த விஷயத்தை சேர்த்து கொள்ளவில்லை என்ற எண்ணம் முதலில் எனக்கு ஏற்பட்டது உண்மை. ஆனால் பிறகு யோசித்து பார்க்கும் பொழுது தமிழிலக்கிய கலாச்சார சூழலிலே பழைய புதிய இலக்கிய ஆளுமைகளை பெரும்பாலும் இலட்சியப்படுத்தி போற்றி மாற்று கருத்துகளிலிருந்து பாதுகாக்கின்ற சூழலிலே இந்த அணுகுமுறை ஒரு தீவிரமான இலக்கிய வாசிப்பினை அமைதியாக முன்வைக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். கலாநிதி மைதிலி அவர்களே, அவர் வழமை போல நான் வாசித்த விஷயங்களை ஆழமாக ஆய்வு செய்து உரையாற்றுபவர். அது என்றும் அவர் மிக அழகாக செய்திருக்கிறார். என்றால் இந்த குட்டி கதைகளை வாசித்தவுடன் எனக்கும் ஒரு சின்ன குறைபாடு இருந்தது. என்னன்னு சொன்னால், அது வெளிப்படையாக ஒரு மார்க்சிச பிரச்சார தொனியில் இருப்பதான ஒரு பார்வை தான் எனக்கும் இருந்தது. அதை விடுத்து வெளியிலும் அதை பார்க்கலாம் என்று ஒரு விளக்கத்தை இன்று அவர் தந்திருக்கிறார். நன்றி அந்த ஆய்வுக்கும் அந்த அவதானத்துக்கும். நாங்கள் இந்த முகநூலிலோ அல்ல வேறு தளங்களிலோ பார்க்கும் பொழுது சில தனிப்பட்டவர்களுடைய செய்கைகள் எங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பார்த்தேன், ஒருவர் தனியாக ஒரு பெரிய வனத்தையே உருவாக்கி இருக்கிறார். இன்னொருவர் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு 25-30 கிலோமீட்டர் அது மேலே பாதை இல்லாத இடத்துல ஒற்றையடி பாதையில் நடந்து போய் மலையில் உச்சியில் இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார் அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும். இன்னொருவர் ஒரு ஆற்றை கடந்து தொடர்ந்தும் நீந்தி அப்புறம் இன்னொரு மறுகரையில் உள்ள ஒரு பாடசாலையில் கற்பிக்கிறார். இப்படி நாங்கள் எங்களோட வாழ்நாளில் பலரை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவருக்கு உள்ளார்ந்தமாக எந்த உந்துதல் இருக்கிறது, இப்படியான விஷயங்களை செய்வதற்கான உந்துதல் எங்கிருந்து வருகிறது என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்படியான மனிதர்களை நாங்கள் எப்படி பெறுகிறோம், இவர்களுக்கு எங்கிருந்து இந்த உந்துதல் எல்லாம் வருகிறது என்று நாங்கள் ஆச்சரியமாக பார்ப்பது உண்டு. பெனடிக்ட் பாலன் அவர்களும் ஆரம்ப காலத்தில் அவருடைய இளமை காலத்தில் அவர் முதலாவதாக அவர் மலையகத்துக்கு சென்ற பொழுதும் அவரும் இப்படியான வேலையை செய்திருக்கிறார். அவர் பாடசாலை முடிந்த பின்பும் பாடசாலை மாணவர்களுடன் அவர்களுடைய வீடுகளுக்கு சென்று அவருடைய பெற்றோர்களை கதைத்து அவருடைய பின்புலங்களை அறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து அவர்களை அழைத்து பாடசாலைக்கு தொடர்ச்சியாக வரப்பணி இப்படியான வேலைகளை அவர் பெருவாக செய்திருக்கிறார். அவையான பணிகள், அது எவ்வையான விஷயங்களை வருங்காலத்தில் செய்திருக்கிறது. ஒரு வனத்தை ஒரு சிறுவை போட்ட அந்த விதையை ஒரு வனமாக மாறியது போல அவர் செய்த பணிகள் எவ்வளவு ஒரு பெரிய விஷயங்களை தந்திருக்கிறன்றதுக்கு உதாரணம் திரு தேவராஜ் அவர்கள். அவரை நான் பேச அழைக்கிறேன். அவர் பேசும்பொழுது உங்களுக்கு தெரியும் அதனுடைய முக்கியத்துவத்தை. அவர் ஒரு வீரேஸ்வரியினுடைய பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர் திரு தேவராஜ் அவர்கள் நான் பேச அழைக்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் பேச்சாளர்களே, இதனை வடிவமைத்திருக்கும் திரு ஜெயகரன் மற்றும் அவர்கள் இணைந்தவர்களுக்கும் கூடியிருக்கும் சபையோருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் கூடுதலாக திரு பெனடிக்ட் பாலன் சார் அவருக்கும் எனக்கும் இடையிலான ஒரு ஆத்மார்த்த தொடர்பு, அவருடைய சேவை, அவர் தனது இலட்சியத்தோடு எவ்வாறு பயணித்தார் என்பது குறித்தும் 3 சிறுகதைகள் குறித்தும் பேசுவதற்கு இருக்கின்றேன். அநேகமாக பெரும்பாலும் சிறுகதையிலும் குட்டிக்கதையிலும் இவர்கள் பேசிவிட்டார்கள். ஒன்று இதில் இந்த புத்தகத்தில் வராத ஒரு கதை பற்றி இங்கு நான் உங்கள் பேச இருக்கின்றேன். மறைந்த மானுடன் எழுத்தாளர் யோவனா பெனடிக்ட் பாலன் அவர்களின் பெனடிக்ட் பாலன் படைப்புகள் அடங்கிய தொகுப்பு நூலின் வெளியீடும் இந்நூல் பற்றிய அறிமுக உரைகளும் இடம்பெறும் இன்றைய நிகழ்வில் ஒன்று கூடியுள்ளோம். முதலில் இன்றைய நிகழ்வின் ஏற்பாட்டாளர்களுக்கும் இந்த நூலினை மக்களின் கைகளில் தவள உதவிய தேடகம் அமைப்பினருக்கும் தேசிய கலை இலக்கிய பேரவைக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்வில்
உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கிய தேடகம் அமைப்பினருக்கும் விசேடமாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஏனெனில் மறைந்த யோனா பெனடிக்ட் பாலன் அவர்கள் எனக்கு முதலில் அறிமுகமாகியதே ஆசிரியராகத்தான். அவர் ஆசிரியராகிய பின்பே அவர் எனக்கும் என்னுடன் கல்வி கற்ற மாணவர்களுக்கும் மலையக மக்களுக்கும் ஏக சொந்தக்காரன் ஆனார் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். மறைந்த யோனா பெனடிக்ட் பாலன் அவர்கள் எனது ஆசிரியர் என்பதற்கு மேலாக அவருடைய விருப்புக்குரிய மாணவனாக இருந்த பாக்கியத்தை பெற்றவன் என்பதையும் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையில் இன்றைய இந்த நிகழ்வில் உரையாற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கிய தேடகம் அமைப்பினருக்கு, குறிப்பாக திரு ஜெயஹரன் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது ஆரம்ப கால கல்விக்கு அடித்தளமிட்டவர்கள் 4. முதலில் ஒரு செல்வராஜ் என்ற ஒரு மாஸ்டர், அடுத்தது சிதம்பர ஈஸ்வர குருக்கள். நான் இதை ஏன் கூறுகிறேன் என்றால், பெனடிக்ட் பாலன் சேருக்கு வருவதற்காக இந்த முன்பாக இதை கூறுகின்றேன். ஈஸ்வரன் குருக்கள் இருவரும் அடித்தளமிட்ட கல்வியில் இருந்து கல்வி மறுவாழ்வு கொடுத்து காப்போத சாதாரண தரம் வரை அழைத்து சென்றவர்களாக இருவர் இருந்தனர். ஒன்று பெனடிக்ட் பாலன் சேர், அவருடன் இணைந்து பணியாற்றிய திரு சுப்பிரமணிய மாஸ்டர் அவர்கள். சிதம்பர ஈஸ்வரன் குருக்கள் பற்றி நான் இங்கு விசேடமாக குறிப்பிட வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாரங்கலை, மதுரையிலிருந்து 12 மைல் தொலைவில் உள்ள நாரங்கலை தோட்ட பாடசாலையில் 5ஆம் வகுப்பை பூர்த்தி செய்துவிட்டு மேற்கொண்டு கல்வியை தொடர முடியாதிருந்த மாணவர்களை ஒன்று கூட்டி அவர்களை அந்த நாரங்கலை தோட்ட பாடசாலையில் 5ஆம் வகுப்பை பூர்த்தி செய்து மேற்கொண்டு கல்வியை தொடர முடியாதிருந்த மாணவர்களை ஒன்று கூட்டி அவர்களை காப்பூத சாதாரண தர பரீட்சைக்கு, அதாவது 5ஆம் வகுப்பு படித்த மாணவர்களை காப்பூத சாதாரண தர பரீட்சைக்கு தயார்படுத்தினார் அந்த ஈஸ்வரன் குருக்கள். அந்த இரவு பாடசாலையில் என்னையும் ஒரு மாணவனாக இணைத்து கொண்டார் 5ஆம் வகுப்பு முடிந்தவுடன். அவர்களுடன் அதே வேளையில் அவருக்கு உதவியாக நான் பகல் வேளையில் பாடசாலையில் இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நாராங்கலை பாடசாலைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக திரு பெனடிக்ட் பாலன் சேர், சுப்பிரமணியம் ஆசிரியர் இருவரும் அங்கு வந்தனர். ஆசிரியருக்கு உதவியாக நான் ஓடி ஆடி தெரிந்து கொண்டிருந்தேன். என்னை பற்றி விசாரித்தனர். அப்பொழுது திரு ஈஸ்வரன் குருக்கள் அவர்கள், இங்கு 5ஆம் வகுப்பு வரைதான் வகுப்புகள் உள்ளன, இதற்கு மேல் படிப்பதாயின் பதுளைக்குத்தான் போக வேண்டும். இவனை போன்று பதுளைக்கு சென்று படிக்க முடியாத வசதியற்ற பலர் உள்ளனர் என்று ஈஸ்வரன் குருக்கள் அவர்களிடம் கூறினார். சுப்பிரமணியம் சேரும் பெனடிக்ட் பாலன் சேரும் என்னை பார்த்து, கந்தேகதர மகா வித்தியாலயத்துக்கு நீ வரலாம், அங்கு வந்து படிக்க விருப்பமா என்று கேட்டார். ஆனால் நடந்து வர வேண்டும், ஒவ்வொரு நாளும் 12 மைல்கள் நடக்க வேண்டும், விருப்பமா என்று கேட்டார். நான் உடனே வருகிறேன் என்று சொல்லி அவருடன் அந்த மறுநாளே அவருடன் பாடசாலையில் போய் சேர்ந்து விட்டேன். இன்றைய இந்த நிகழ்வில் அதோடன் அன்று ஆரம்பித்த அவருடனான உறவு அவருடைய இறுதி காலம் வரை அவருக்கும் எனக்கும் இடையில் தொடர்ந்து கொண்டிருந்ததை இங்கு நான் கூறிக்கொள்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்வில் பெனடிக்ட் பாலன் படைப்புகள் தொகுப்பு குறித்து இங்கு இருவர் ஏற்கனவே பேசியுள்ளனர். அந்த வகையில் சில குறிப்புகளை மட்டுமே நான் இங்கு கூற விரும்புகின்றேன். இந்த புத்தகத்தில் 748 பக்கங்களை கொண்ட இந்த நூல் 36 சிறுகதைகள், 2 குறுநாவல்கள், சொந்தக்காரன் என்ற ஒரு நாவல், 48 குட்டி கதைகள் என மொத்தமாக 87 ஆக்கங்கள் அடங்கியுள்ளன. இங்கு சில விஷயங்கள் இருக்குன்னா அது ஏற்கனவே இங்கு
கூறிவிட்டார்கள். எனவே நான் இங்கு தொடர்வது, அவர் அந்த பின்னட்டையில் குறிப்பிட்டது போல நான் ஏன் எழுதத் தொடங்கினேன் என்று அவர் தன்னுடைய கூறுகின்றார். அது இந்த புத்தகத்தின் பின்னட்டையில் இருக்குது. அதோடு ஒரு விடயத்தை நான் இங்கு குறிப்பிட வேண்டும். இந்த அட்டைப்படம் உண்மையில் உயிரோட்டமாக இருக்கின்றது. அன்று நான் சிறு வயதில் நான் பார்த்த அதே யோனா பெண்டிக் வாலன்சேர் அவருடைய முகம் அப்படியே இந்த அட்டைப்படத்தில் இருக்கின்றது. திரு சவுந்தர் என்பவர் இந்த படத்தை கீறியிருக்கின்றார். அவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். அதாவது அவர் தன்னுடைய நான் ஏன் எழுதத் தொடங்கினேன் என்பதை பற்றி கூறுகின்றார். ஏழைகளின் துன்ப துயரங்களையும் அவலங்களையும் பசி பட்டினிகளையும் அவர்களது கல்வி அறிவின்மையையும் நான் அனுபவ ரீதியாக அறிவேன். நாம் வாழும் இலங்கை சமூகம் மனிதனை மனிதன் சுரண்டி வாழ்கின்ற ஓர் அமைப்பாகும். பெரும்பான்மை மக்களின் வாழ்வு துன்ப துயரங்கள், அமைதியின்மைகள், வறுமையின் தாக்கங்கள் நிறைந்திருப்பதற்கு மனிதனை மனிதன் சுரண்டுகின்ற வர்க்க சமுதாயமே காரணம் என்பதை அறிந்தேன். அரசியலே சகலவற்றையும் தீர்மானிக்கின்றது. இந்த ஓரவஞ்சகமான சமுதாயத்தை மாற்றி அமைப்பதற்கு உழைக்கும் மக்களின் அரசியலாலேயே முடியும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த சமுதாய அமைப்பை மாற்றி அமைத்து சகலரும் சரி நிகர் சமானமாக சுபீட்சமாக வாழத்தக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக மக்களை தயார்படுத்துவதில் ஈடுபட்டிருந்த மார்க்சிய இயக்கத்தில் இணைந்து உழைத்தேன். அந்த இயக்கம் எனக்கு சரியான உலக பார்வையை அளித்தது, மக்களை நேசிக்க கற்றுக் கொடுத்தது, மக்களிடம் கற்று மக்களிடமே மீண்டும் அளித்தல் வேண்டும் என்ற கோட்பாட்டை போதித்தது. இவைகளால் தெளிவும் பரந்த உணர்வும் பெற்ற நான் மனிதனை மனிதன் சுரண்டுவதை அம்பலப்படுத்தவும், சுரண்டலினால் மக்கள் வாழ்வில் விளைகின்ற துன்ப துயரங்கள், அவலங்கள், ஏக்கங்கள், கல்வி அறிவின்மை, அடிப்படை மனித உரிமைகள் பறிக்கப்படுதல் முதலியவைகளை வெளிப்படுத்தவும் நான் எழுதத் தொடங்கினேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் யோனா பெண்டிக் வாலன் அவர்களின் எழுத்து பயணம் என்பது இலங்கை சமூகத்தின் விடிவு, விமோசனம், விடுதலை குறித்த இலக்கை நோக்கியதாகவே அமைந்திருந்தது. மனிதனை மனிதன் சுரண்டுவதை அம்பலப்படுத்தவும், சுரண்டலினால் மக்கள் வாழ்வில் விளைகின்ற துன்ப துயரங்கள், அவலங்கள், ஏக்கங்கள், கல்வி அறிவின்மை, அடிப்படை மனித உரிமைகள் பறிக்கப்படுதல் முதலியவைகளை வெளிப்படுத்தவும் நான் எழுதத் தொடங்கினேன் என்று இலக்கிய போராளியாக உருவெடுத்த யோ பெண்டிக் வாலன் அவர்களின் எழுத்துடன் மாத்திரமல்ல, அவர் தனது வாழ்க்கையையும் அந்த இலட்சிய பயணத்திற்காக அர்ப்பணித்துள்ளார். அந்த வகையில் இந்த தொகுப்பில் இடம்பெறாமல் விட்டுப்போன நாசமாய் போக என்ற ஒரு சிறுகதை குறித்தும் மற்றும் விபசாரம் செய்யாதிருப்பாயாக, தேயிலை பூ, சொந்தக்காரன் என்ற நாவல் குறித்து ஒரு சில குறிப்புகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாசமாய் போக. அடிமட்ட நிலைமையிலிருந்து மேலெழ வேண்டுமெனில் கல்விதான் ஒரே ஆயுதம் என்பதே என்னை போல தோட்டத்துறை மட்டத்திலிருந்து மேலெழ துடித்த, தற்போதும் துடித்து கொண்டிருக்கின்ற பலரது சிறு வயது என்ன கருவாக இலட்சியமாக இருந்துள்ளது, இன்றும் பலரிடம் இருந்து வருகின்றது. இலங்கையில் தோட்டத்துறை சார்ந்த பலருக்கு இது வெறும் கனவாகவே போய்விட்டது என்பதை என் கண்கூடாக கண்டவன் நான். சிறு வயதில்
என்னுடன் கல்வி கற்ற பலர் திறமையானவர்களாக இருந்தபோதும் பாதியிலேயே தமது கல்வியை இடைநிறுத்தி கொண்டு எமது மூதாதையர்களைப் போன்று தேயிலை புதர்களுக்கு தீனியாகிவிட்டனர். இதனை கண்கூடாக கண்டவர் எனது ஆசான் யோவண்ண பெனடிக்ட் பாலன் அவர்கள். எனவேதான் நாசமாய் போக என அவர் சாபமிட்டுள்ளார். அந்த சாபத்தின் ஊடாக பிறந்ததுதான் அந்த சிறுகதை. இது இந்த கதையில் நாசமாய் போக என்ற சொற்பதம் எங்கும் இடம்பெறவில்லை. ஆனால் ஒரு ஆசிரியராக, கல்வி அதிகாரியாக மலையக கல்வியை முன்னெடுத்து செல்ல முடியாமையையும் இயலாமையையும் அனுபவ ரீதியாக சுமந்த நிலையில் அது பற்றி கவலைப்படாத தொழிற்சங்க தலைமைகள், தோட்ட கட்டமைப்பு, அரசாங்கம் என அனைத்து தரப்புகளையும் நோக்கிய சாபமாகவே இது உள்ளது. பதுளை கந்தேகந்திர தமிழ் மகா வித்தியாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றிய பின் மத்துகம தமிழ் கல்வி வலயத்திற்கான கல்வி அதிகாரியாக நியமனம் பெற்று பஸ் போக்குவரத்தில்லாத குடாகங்கை தோட்ட பாடசாலைக்கு 7 மைல்கள் நடந்து சென்ற அனுபவம், 186 பிள்ளைகளுக்கு ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியர் படும் பாடு என 7 மைல் குண்டும் குழியுமான குறுக்கு பாதையை விட மேலும் பல மைல்கள் தூரமாக உள்ள மலையக தோட்ட பாடசாலைகளின் கல்வி நிலை விடியலை நோக்கி இன்னும் அதிக தூரம் பயணிக்க வேண்டியதுள்ளது என்பதை இந்த கதை பறைசாற்றி நிற்கின்றது. அத்தகைய பயணத்திற்கூடாக வெளிவந்த பட்டதாரிகளில் நானும் ஒருவன். அந்த பயணத்தில் 5 வருடத்தை செப்பனிட்டவர் தான் பெனடிக்ட் பாலன் சார். கந்தேகதர பகுதியில் மாத்தனை, கொள்ளுமண்டி, சார்னியா, கீனக்கலை, பத்தனாவத்தை, நாராங்கலை, டெஜர்வத்தை, புதுமலை என சுற்று வட்டத்தில் உள்ள பெரும்பாலான தோட்டங்களும் அங்குள்ள தோட்ட லயன் குடியிருப்புகளும் மக்களும் பெனடிக்ட் பாலன் மற்றும் சுப்பிரமணியம் ஆகிய 2 ஆசிரியர்களதும் அர்ப்பணிப்புடனான சேவைகளை இன்றும் தம்மிடையே கொண்டுள்ளனர். இருவரது காலடி சுவடுகள் இன்றும் அந்த தோட்டங்களில் அழியாத பதிவுகளாக உள்ளன. 1960ஆம் ஆண்டுகளை அடுத்து 5 வருடங்கள் இருவரும் ஆற்றிய சேவை வீடு வீடாக சென்று மாணவர்களை பாடசாலை நோக்கி அணிதிரட்டிய பாங்கு குறித்து இன்றும் அப்பகுதி மலையக மக்களால் சிலாகித்து பேசப்படுகின்றது. இன்று கூட அவருடைய மாணவர்களாகிய என்னை போன்றவர்கள் மாத்திரமில்லை, இப்பகுதி மக்களும் இருவரையும் நினைப்பதும் இவர்கள் பற்றி பேசுவதும் இன்றும் உள்ளது. அந்த அளவுக்கு கந்தேகதர என்ற ஒரு குட்டி கடத்தெருவை சுற்றியுள்ள தோட்டப்பகுதி மக்களுடன் இரண்டர கலந்தவர்களாக பெனடிக்ட் பாலன், சுப்பிரமணியம் ஆகிய 2 ஆசிரியர்களும் வாழ்ந்து வருகின்றார்கள். பதுளை கந்தேகதர தமிழ் வித்தியாலயத்தில் 5 வருடங்களை ஆசிரியராக கடமையாற்றி கல்வி அதிகாரியாக உயர்வு பெற்று பெரும்பாலான தோட்ட பாடசாலைகளுக்கு பரிசோதகராக சென்ற போதும் பெரும்பாலான பாடசாலைகளில் தொடரும் அவல நிலையை கண்டு மனம் வெதும்பிய நிலையில் பிறந்ததே இந்த நாசமாய் போக கதையாகும். எவ்வித மாற்றமும் இன்றி தொடர்ந்த தோட்ட பாடசாலைகளின் கல்வி நிலை குறித்து பொறுமைய நிலையில் இதற்கு எதிரான சக்திகள், தடையாக இருந்த தடைக்கற்கள், கையாளாகாத மலையக அரசியல் தலைமைகள் என அனைத்து சக்திகளையும் நோக்கி தீச்சுவாலையாக வெளிவந்த வார்த்தைகளே நாசமாய் போக. மலையகத்தில் பெரும்பாலான தோட்ட பாடசாலைகளின் அவல நிலையை அச்சொட்டாக வாசகர்களின் மனக்கண் முன் இந்த சிறுகதை கொண்டு வந்து நிறுத்தியுள்ளது. துரதிர்ஷ்டவசமாக நாசமாய் போக என்ற இந்த சிறுகதை இந்த நூலில் இடம்பெறவில்லை. இந்த நூலினை வெளியிட படைப்புகளை ஒன்று சேர்ப்பதில் எத்தகைய சிரமங்களை தேடகம் அமைப்பினரும் தேசிய கலை இலக்கிய பேரவையினரும் எதிர்கொண்டிருப்பர் என்பது தெரிந்த விடயமே. இந்த தேடலுக்குள் அரிதாக சில படைப்புகள் அகப்படுவதில்லை. அதுபோன்றே நாசமாய் போக சிறுகதையும் சிக்காமல் போய்விட்டது.
இந்த கதை மலையக எழுத்தாளர் மூனா சிவலிங்கத்தின் ஒப்பாரி கோச்சி என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. மக்கள் இலக்கிய படைப்பாளர் அமரர் யோ பெனடிக்ட் பாலன் அவர்களுக்கு மலையக மக்களின் சார்பாக அஞ்சலி செய்து நினைவுறுத்தி இந்த சிறுகதையை எனது தொகுப்பில் ஒரு முத்தாய்ப்பு கதையாக வெளியிடுவதில் பெருமை அடைகிறேன் என்று குறிப்பிடும் மலையக எழுத்தாளர் மூனா சிவலிங்கம், எழுத்தாளர் யோ பெனடிக்ட் பாலன் மலையக மக்களின் எழுச்சிக்காக பல பெருமதிமிக்க சிறுகதைகளை சமுதாய கவனத்திற்காக படைத்து எமது நன்றிக்கு என்றென்றும் பாத்திரமாகின்றார். எம்மை பற்றி அவருடைய சொந்தக்காரன் என்ற நெடுங்கதை மூலம் சமூகவாதிகள் அனைவரதும் சொந்தக்காரனாக மாறிவிட்ட பெருமையை இந்த மக்கள் எழுத்தாளன் சம்பாதித்து கொண்டுள்ளார் என்று மூனா சிவலிங்கம் நாசமாய் போக சிறுகதை குறித்து தனது ஒப்பாரி கோச்சி நூலில் பதிவு செய்துள்ளார். இந்த சிறுகதை முத்திரை கதையாக ஒப்பாரி கோச்சி சிறுகதை தொகுப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த சிறுகதை தொகுப்பை யோ பெனடிக்ட் பாலன் அவர்களுக்கு சமர்ப்பணமாகவும் மூனா சிவலிங்கம் வெளியிட்டுள்ளார். ஆனால் இதில் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த சமர்ப்பணம் ஒப்பாரி கோச்சி சிறுகதை தொகுப்பின் 2வது பதிப்பில் காண கிடைக்கவில்லை. அதாவது ஒப்பாரி கோச்சின் 1வது பதிப்பில் இந்த கதை இருக்கின்றது. ஆனால் 2வது பதிப்பில் இந்த சிறுகதை இடம்பெறவில்லை. அந்த சிறுகதை லண்டனில் இருந்து பிரசுரிக்கப்பட்டது நினைக்கிறேன். அந்த 2வது பதிப்பாக வெளிவந்தது. சில வேளைகளில் 2 சமர்ப்பணங்கள் தேவையற்றது என 2வது பதிப்பில் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதே வேளையில் இன்னொரு விடயத்தை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஒப்பாரி கோச்சி சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய மண்டல விருது கிடைத்துள்ளது. எழுத்தாளரின் சொந்த படைப்புகளுக்கு மாத்திரமே சாகித்ய பரிசு வழங்கப்படுவது என்பது சாகித்ய மண்டல பரிசின் விதி. ஆனால் யோனா பெனடிக்ட் பாலன் அவர்களின் நாசமாய் போக என்ற சிறுகதையும் உள்ளடக்கப்பட்ட நிலையில் சாகித்ய பரிசுக்கான விதிகளையும் மீறி ஒப்பாரி கோச்சி சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய விருது வழங்கப்பட்டுள்ளது என்ற தகவலையும் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். இந்நூலில் இடம்பெற்றுள்ள 2 கதைகள் பற்றி சுருக்கமாக இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். முதலாவது விபசாரம் செய்யாதிருப்பாயாக. அது ஏற்கனவே அவர் அந்த கதையை உங்களுக்கு வாசித்து காட்டியிருக்கின்றார். 2வது தேயிலைப்பூ. நான் இந்த 2 கதைகளையும் ஒப்பிட்டு இங்கே நான் உங்கள் முன் கூறுகின்றேன். முதலாவது கதை யாழ்ப்பாண சமூகத்தை மையமாக கொண்டது. 2வது தேயிலைப்பூ தோட்ட தொழிலாளர் சமூகத்தை மையமாக கொண்டது. முதலாவது கதையில் கணவனை இழந்த பெண் தனது 2 பிள்ளைகளினதும் தாயினதும் வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்காக வேறு வழியின்றி விபசாரத்தை வாழ்வாதாரத்திற்கான தொழிலாக கொள்கின்றாள். ஆனால் தேயிலைப்பூவில் தனது இளமையை தோட்டத்துறை அந்த மேனேஜர் காம இச்சைக்கு பலியாக்க துணிந்த போது வீறு கொண்டெழுந்து கூடையால் தான் கொழுந்தெடுக்கும் கூடையால் அந்த துறையை தாக்கி அவனுடன் போராடி தனது மானத்தை காப்பாற்றி கொண்ட அந்த பெண் தோட்டத்தில் வேலை செய்யும் போது மரம் விழுந்து முடமாகி போன தனது கணவன் மாத்திரமல்ல, பொருளாதாரத்திலும் முடங்கி போன தனது குடும்பத்தை காப்பாற்ற போராடி கொண்டிருக்கின்றாள். அந்த பெண் தனது அந்த பெண்ணின் இயலாமையை பயன்படுத்தி தோட்டத்துறையின் இச்சைக்கு அவளை பலியிட தோட்ட நிர்வாகம் வேலையை ஆயுதமாக கையில் எடுக்கின்றது. இறுதியில் அந்த வீரப்பெண் குடும்பத்திற்காக தோட்டத்துறையின் காம இச்சைக்கு தன்னை பலி கொடுக்க முன்வருகின்றாள். 2 பெண்களுமே தமது விருப்பமின்றியே வேறு தெருவின்றி அந்த பாதையை தேர்ந்தெடுக்கின்றது. யாழ்ப்பாண சமூகத்தை மையமாக வைத்து எழுந்துள்ள விபசாரம் செய்யாதிருப்பதாக கதையில் பாவ மன்னிப்புக்காக தேவாலயத்தை நோக்கி ரீட்டா போகின்றாள். அங்கு பாவ மன்னிப்புக்கு இடம் உள்ளது. ஆனால் அவள் அனுபவிக்கின்ற அந்த நரக வாழ்க்கையிலிருந்து விடை பெறுவதற்கான பாதைக்கான வழி தெரியாத நிலையில் பாவ மன்னிப்பு பெறாமலே அவள் மீண்டும் அதே தனது
பழைய பாதையை நோக்கி பயணமாகின்றார். ஆனால் தேயிலைப்பூவில் தோட்ட கட்டமைப்பின் காம பேய்களிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் தெம்பும் வீரமும் இருந்த போதும் குடும்பத்தை காப்பாற்ற வேறு மார்க்கமின்றி தோட்டத்துறையின் காம இச்சைக்கு இசைக்கின்றாள் அந்த வீரப்பெண். அதாவது தோட்ட நிர்வாகம் 7 நாட்கள் தொடர்ந்து அவளுக்கு வேலை கொடுக்க மறுக்கின்றது. 7 நாட்கள் தொடர்ந்து வேலை கொடுக்காத நிலையில் வீட்டில் அடுப்பெரியவில்லை, தனது பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க முடியவில்லை, கணவனை பராமரிக்க முடியவில்லை, தனது அந்த கணவனின் தாயையும் பராமரிக்க முடியாத நிலையில் அவள் அந்த நிர்வாகத்திடம் மண்டியிடுகின்றாள். அன்றைய யாழ்ப்பாணம் மற்றும் மலையக சமூகங்களில் குடும்ப தலைவிகள் முகம் கொடுத்த அவலங்கள், துன்ப துயரங்கள், மீட்பாரோ கைதூக்கிவிட கரமின்றி நிற்கதியாக நின்ற சமூக அவலத்தை தோலுரித்து காட்டுவதாக இவ்விரு கதைகளும் அமைந்துள்ளன. இந்த நிலைமை இன்று மறைந்து போய்விட்டதா என்றால் இல்லை. வேறு வேறு வடிவங்களை எடுத்து குடும்ப தலைவிகளை இன்றும் தின்று கொண்டிருக்கின்றன என்பதே நிதர்சனமான உண்மையாகும். சொந்தக்காரன், ஒரு வசனத்தோடு முடிக்கின்றேன். கந்தைகதர வாழ்க்கை சூழல், தோட்ட குடியிருப்புகளின் மாணவர்களின் குடும்பங்களுடான அந்யோன்ய அனுபவம் என்பன சொந்தக்காரன் நாவலாக பிரசவிக்க காரணமாகியது. மொத்தத்தில் மக்கள் எழுத்தாளர் யோனா பெனடிக்ட் பாலன் அவர்கள் மலையக மக்களுக்கான சொந்தக்காரனாக மட்டுமின்றி அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த மக்களினதும் சொந்தக்காரனாக உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதை பதிவு செய்ய விரும்புகின்றேன். கந்தைகதிர தமிழ் வித்தியாலயத்தில் எட்டம் ஏனென்றால் அவர் ஒரு மார்க்சிய கோட்பாடுடன் இயங்கியவர். என்னை போன்றவர்களை மார்க்சியத்துக்குள் அந்த சிறு வயதிலேயே இழுத்து கொண்டவர். ஒரு சிறிய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கந்தைகதிர தமிழ் வித்தியாலயத்தில் 8ஆம் வகுப்பில் கல்வி கற்றுக்கொண்டிருந்த காலம், மாணவர்கள் பாடசாலை தொடங்கும் அந்த மதிய வேளையில் தேசிய கீதத்துடன் தான் பாடசாலை ஆரம்பமாகும். தமிழ் மொழியில் தேசிய கீதத்தை பாடுவதற்குத்தான் யோனா பெனடிக்ட் பாலன் சார் மற்றும் சுப்பிரமணியம் சார் இருவருமே எம்மை தயார்படுத்தியிருந்தனர். எமது பாடசாலை கந்தைகதிர சிங்கள பாடசாலையின் தமிழ் பிரிவாகத்தான் இயங்கி வந்தது. ஒரு நாள் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடிக்கொண்டிருந்த போது சிங்கள பாடசாலையின் அதிபர் வந்து பார்த்துவிட்டு, இனிமேல் சிங்கள மொழியில்தான் தேசிய கீதம் பாட வேண்டும் என கட்டளையிட்டதுடன் சிங்கள ஆசிரியரை நியமிப்பதாகவும் கூறி சென்றார். மாணவர்களாகிய நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். இறுதியில் நான் உட்பட பல மாணவர்கள் தேசிய கீதம் பாடப்படும் போது எழும்பி நிற்போம், ஆனால் சிங்களத்தில் தேசிய கீதம் பாடமாட்டோம் என கூறி அதன்படியே நடந்து கொண்டோம். இந்த சம்பவம் இன்றும் என்னுள் தீயாக கனண்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் அந்த சிறு வயதிலேயே நான் தமிழ் பற்று உள்ளவன் உண்டு. இரண்டாவது, ஓடையிலே உன் சாம்பல் ஓடும்போதும் உன் தமிழே சலசலத்து ஓடுவனுங்கிற பாடலை அடிக்கடி பாடிக்கொண்டு திரிந்த காலம் அது. ஆனால் எமது உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து இருவருமே எமது முடிவுக்கு அங்கீகாரம் வழங்கினர். தேசிய கீதம் பாடும் பொழுது எழும்பி நிற்போம், ஆனால் பாட மாட்டோம், ஏனென்றால் நாங்கள் சிங்கள மொழி பாடுவதில்லை என்ற தீர்மானத்தை எடுத்தோம். ஏன் நான் இந்த சம்பவத்தை இங்கு குறிப்பிடுகின்றேன் எனில், என்னையும் எனது நண்பர்களில் ஒரு சிலரையும் இவ்விரு ஆசிரியர்களுமே மார்க்சிய சித்தாந்தத்திற்குள் ஈர்ப்பினை ஏற்படுத்தினர். வர்க்க முரண்பாடுகளை மேவி இப்படி ஒரு முரண்பாடும் உள்ளதா என அவ்வேளையில் என்னை சிந்திக்க வைத்தது இந்த சம்பவம். 1937ஆம் ஆண்டு பிறந்த யோனா பெனடிக்ட் பாலன் அவர்கள் 1987ஆம் ஆண்டு மறைந்துள்ளார். அவர் உயிருடன் இருந்திருப்பாராயின் இன்று அவர் 86 வயதை எட்டியிருப்பார். அவருடைய வாழ்க்கையிலும் சரி, எமது வாழ்க்கையிலும் சரி,
அவர் காணவில்லை. இந்த சமூக மாற்றம் காணல் நீராகவே போயுள்ளது. ஆனால் அவருடைய எழுத்துக்களில் ஜீவன் உள்ளது. அது சாகா வரம் பெற்றது. பெனடிக்ட் பாலன் சேரவர் மனிதனாக பிறந்தார், இறுதியில் மானுடனாக மரித்தார். அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஏற்பாட்டாளருக்கு எனது நன்றியை கூறுகின்றேன். இறுதியாக அவருடைய குடும்பத்தாரும் இங்கு வந்திருக்கின்றார்கள். முதல் முறையாகத்தான் நான் அவரை இன்று சந்தித்தேன். என்னால் ஒரு சிறு வயதிலிருந்து அவருடைய அப்பாவுடன் நான் தொடர்பில் இருந்தால் கூட இன்று தான் அவரை நான் காண்கிறேன். ஆனால் அவருடைய அம்மாவை ஒரு முறை வீட்டில் நான் சந்தித்து 2 பேரோடும் உரையாடி இருக்கின்றேன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய ஏற்பாட்டாளர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். தேவராஜ் அவர்களே, உண்மையாக நாங்கள் திரு தேவராஜ் அவர்களை அணுக நேர்ந்தது என்னென்னு சொன்னால், திரு பெனடிக்ட் பாலன் அவர்கள் தனது ஆசிரியர் பணியை மலையகத்தில் ஆரம்பித்தார். எனவே இந்த மலையகம் சார்ந்த விடயங்களை அவருடைய நாவல், முக்கிய நாவலான சொந்தக்காரன், அதன் மையப்படுத்தி எழுதப்பட்ட நாவல், எனவே அது குறித்து பேசுவதற்காகத்தான் நான் அவரை அணுகினேன். அதன் பிற்பாடுதான் தெரிந்தது பெனடிக்ட் பாலனுக்கும் அவருக்குமான அந்த உறவு என்பது. எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்ததா, ஒரு நல்ல ஒரு இடத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம், அதை கேட்டிருக்கிறோம் என்பது. எனவே எங்களுடைய இந்த முதல் பேச்சு விஷயங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனி இந்த புத்தகத்தை நாங்கள் வெளியிடலாம். வெளியீட்டுக்கு முன்பாக இந்த புத்தகத்துக்கான வெளியீட்டு முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்ட பொழுது இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான உரிமையை பெற வேண்டும் அல்லவா, உரிமையாளர்களிடம் இருந்து. எனவே இவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் தடவி தெரிந்தோம். இவர் எங்கே இருக்கிறார்கள், இவர்களிடமிருந்து இந்த அனுமதியை பெற வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் துரதிர்ஷ்டமாக எங்களால் ஒருவரையுமே நாங்கள் சந்திக்க முடியவில்லை. இவருடைய அம்மா இப்போ கொழும்பில் இருக்கிறாவாம், அவர் கூட எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆயினும் இந்த முயற்சியை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று கேள்விப்பட்டு அமரதீபன் லண்டனில் இருந்து எடுத்து கதைத்தார். அவர் மிகவும் நிகழ்ச்சியாக இருந்தார். தந்தையை நீங்கள் நினைவு கூர்ந்து செய்துவிட்டு, மிக முக்கியமாக இந்த பிரதியை முதல் பிரதியை நான் அவருடைய குடும்பத்துக்கு அளிக்க இருக்கிறேன். திரு அமரதீபன் அவர்களை நான் இங்கே வருமாறு அழைக்கிறேன். இதை வழங்குவதற்கு நான் ஆசிரியர் நவம் அவர்களை அழைக்கிறேன். முதலாவது சிறப்பு பிரதியை பெற்றுக்கொள்ள நான் திரு சூசன் மாக் அவர்களை அழைக்கிறேன். மாக்கண்ண சிறு வயதிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைக்காக முகம் கொடுத்தவர், அவரோடு சேர்ந்து போராடியவர்கள். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தையும் மற்ற இலங்கையில் பல தளங்கள் பல புலங்களில் இருந்த இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய நீதிக்கான போராட்டங்கள் என்று பல விஷயங்களிலேயும் அவர் பங்கெடுத்தவர். அவரை இந்த நூலை பெற்றுக்கொள்ள, சிறப்பிரதியை பெற்றுக்கொள்ள அழைக்கிறேன். இதை வழங்குவதற்கு திரு கா நவமர் ஆசிரியர்களை நான் அழைக்கிறேன். முன்பிலிருந்து திரு KP லிங்கம் அவர்கள் வர இருந்தார். அவர் வர முடியாது. அவருக்காக திரு ஜெகநாதன் அவர்களை அழைக்கிறேன். அடுத்து மா ஸ்ரீஸ்கந்தன். அவர் இன்றைக்கு வரையில. அவர் முக்கியமா பெனடிக்ட் பாலன் அவர்களுடைய நட்போடு பழகி ஒருவர்.
அவருக்கு புத்தக தொகுப்பு வருவதென்று கேள்விப்பட்டு தான் கட்டாயமாக ஒரு சிறப்பு பிரதி பெறுவதாக இருந்தார். அவர் இப்ப இலங்கையில் இருக்கிறதால அவர் சார்பாக வந்து அந்த பிரதியை காலம் செல்லும் அவர்கள் பெற்றுக் கொள்வார். அடுத்ததாக நண்பர் குமணன் அவர்கள். முக்கியமான செஷன் முடிஞ்சது. இங்கே நாங்கள் குறிப்பாக அவரோட பணியாற்றியாக்கள், அவரோட வேலை செய்தாக்கள், அவருடைய நண்பர்கள் பலர் இங்கே இருக்கிறோம். அவையிலும் தாங்கள் சில கருத்துக்களை சொல்லணும் என்று விரும்பிச்சினோம். அப்போ நாங்கள் அதுக்கான இதை கொடுக்கலாம். அதுக்கு முதல் அவருடைய பெனடிக்ட் பாலனுடைய மகன் அமரதீபன் அவர்களை நான் அழைக்கிறேன். அவர் சில வார்த்தைகள் சொல்லக்கூடும். எல்லாருக்கும் வணக்கம். கணக்கு கலக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் த தேர்டகம் இதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தந்ததுக்கு. நான் இந்த இவ்வளவு அப்பாட இந்த படைப்புகள் எல்லாம் உங்கள்கிட்ட இப்போ இல்லை. நீங்கள் இப்படி தேடி இவ்வளத்தையும் எடுத்து இப்போ உண்டா செய்ததுக்கு really grateful. Thank you for doing that. ஓவரால் எங்களோட ஃபேமிலியோ சார்பாலும் எல்லாரோடையும் தேங்க்யூ. இந்த ஒரு இவெண்ட்டுக்கு இருந்து அப்பா பற்றியெல்லாம் கன விஷயங்கள் நான் எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நான் இன்றைக்கு கேள்விப்பட்டேன். அவர் என்ன மலையத்தில் படிப்பிக்கையெல்லாம் நாங்கள் அப்போதான் நாங்கள் சின்ன பிள்ளையில எனக்கு தெரியாது. அதோட நாங்கள் யங்காக இருக்கே லண்டனுக்கு வந்துட்டேன். அப்போ so many things about my dad நான் கேள்விப்பட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் இதை ஆர்கனைஸ் பண்ணது. தேங்க்யூ இந்த இவெண்ட்டுக்கு எங்களை இன்வைட் பண்ணி வந்ததுக்கு. ஸோ ஓவரால் தேங்க்ஸ் அலாட். நாங்கள் வந்த ஆக்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ அமரன். அடுத்த மனோரஞ்சன் மாஸ்டரோட புலங்கி அவருடைய ஒரு முக்கியமான ஆளுமையாக அவர் கருதி கொள்வார். அவரை அழைக்கிறேன். தேவராஜ் விட்ட இடத்திலிருந்து நான் துவங்குகிறேன். பதுளையிலிருந்து அவர் நேராக கண்டிக்குத்தான் வந்தார். கண்டியிலே அத்தனை பள்ளிக்கூடங்கள் இருந்தும் கண்டி நகரிலே ஒடுக்கப்பட்டவர்களுக்குள் ஒடுக்கப்பட்டவர்களான மலேக மக்கள் நகர சுத்தி தொழிலாளர்களாகவும் அங்கு மிகவும் கீழ்மைப்படுத்தப்பட்ட தொழில்களையும் செய்த மஹையாவையிலே வாழ்ந்த அந்த மக்களிடம் இருந்த ஒரு பாடசாலையிலே தான் அவர் படிப்பித்தார். அதற்கெல்லாம் ஆழமான அரசியல் அர்த்தங்கள் இருந்தன. அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு கட்சியின் செயற்பாட்டாளராகத்தான் பதுளை கண்டியில் இருக்கும் வரை இருந்தார். அவர் கல்வி திணைக்களத்தில் பணியாற்றும் வரை பாடசாலை ஆசிரியராக இருக்கும் பொழுது ஒரு கட்சி ஊழியனாக கட்சியினுடைய கைடன்ஸில் கட்சிக்கு என்ன தேவையோ எதிர்காலத்தில் அந்த கட்சியை நோக்கிய வர்க்க சிந்தனையுள்ள இளைஞர்களை இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேலே கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டவர் அவர். அது எனக்கு நன்றாக தெரியும். எனது இலக்கிய சிந்தனை, நான் பெரிய வாசகன் அல்ல, மக்கள் சார்ந்த இலக்கியத்தை நீ ஒரு புத்தகத்தையோ ஒரு கதையையோ முதல் 5 நிமிடம் வாசிக்கும் பொழுதே உனக்கு அது தெரிய வேண்டும் அது என்ன நோக்கத்தில் எழுதப்படுகிறது என்று. அதுதான் ஒரு வாசகனுக்கு, சமூக சிந்தனை உள்ள வாசகனுக்கு உரித்தான குணம் என்ற வித்தை எனக்குள் ஊண்டியவர் அவர்தான். அதனால் நான் வாசிக்காமல் தவிர்த்த புத்தகங்களே தமிழில் நிறைய. காரணம், தமிழ் சமூகத்தில் முற்போக்கு இலக்கியம் அல்லது முற்போக்கு சிந்தனை என்பது தொடர்ச்சியாக மரணித்துக் கொண்டு வந்திருந்ததை பெனடிக்ட் பாலன் அவர்களே இறுதி காலத்தில் எனக்கு சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய இறுதி காலம் என்பது மிகவும் மனம் வெதும்பிய காலமாக நான் கண்டிருக்கிறேன். அவருடைய இறுதிச் சடங்கிலும் நான் கண்டியிலே கொழும்பு மட்டக்குடியிலே அவருடைய இறுதிச் சடங்கு நிகழ்விலும் பங்கு கொண்டேன். பெனடிக்ட் பாலன் எழுதிய முதலாவது சிறுகதையாக நான் வாசித்த அந்த நூலிலே இருக்கிறதா என்றே நான்
முதலிலே பார்த்தேன் வாங்கியவுடன், மாரியாயி ஒரு மாடுதானே என்கின்ற அந்த சிறுகதை. இந்த சிறுகதை ஒரு வீட்டில், ஒரு உயர் நடுத்தர வர்க்க வீட்டில், தந்தை தாயினுடைய காலத்தில் இளம் பெண்ணாக பணிக்கு சேர்ந்து கொழும்பு பெருநகரிலே அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்து பிறகு அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் வளர்க்கும் அளவுக்கு அந்த வீட்டில் பணியாற்றுகின்ற ஒரு சாதாரண பெண் வேலைக்காரியை பற்றிய கதை. இந்த கதை தான் முதலில் வீரகேசரியிலே நான் வாசித்த கதை. அதை வாசிக்கின்ற பொழுது நான் 6ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். அதன் பின்பு நான் வாசித்த முதல் தமிழ் நாவல் சொந்தக்காரன். இன்னும் எனக்கு அட்டைப்படம் ஞாபகம் இருக்கிறது. ஒரு பச்சை நிற அட்டைப்படம், அதிலே பாதிக்கு மேல் தேயிலை தோட்டம், ஒரு கல்பாறையின் மேல் கட்டை காட்சட்டை அணிந்த ஒரு சூப்பரிண்டன் கம்போடு நிற்கின்ற படம். அதுதான் அவருடைய முதல் பதிப்பு. அதில் பிரச்சார வாடை இருப்பதாக யாழ்ப்பாணத்து இலக்கியவாதிகள் கடுமையாக விமர்சித்ததாக பின்னர் நான் அறிந்தேன். அதற்கு காரணம், அவருடைய எழுத்துக்கள் எல்லாம் அந்த நேரம் அடிப்படையிலே அவருடைய கட்சியோடு இருந்த உறவில் இருந்துதான் அவர் எழுதினார். என்றால் கட்சியை வளர்க்க வேண்டும், கட்சிக்குரிய அங்கத்தவர்களை கொண்டு வர வேண்டும், ஒரு கட்சியினால் மட்டும்தான், புரட்சிகர கட்சியினால் மட்டும்தான் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் எழுதப்பட்டதால் அது கட்சியினுடைய பிரச்சார ஏடுகளாக இருந்ததில் ஆச்சரியமில்லை. இதற்கெல்லாம் மேலால் அவருக்கும் எனக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் மிக மிக நெருக்கமான உறவுகள் இருந்தன. அமரதீபம் என்கின்ற படத்தை பார்த்து, சிவாஜியினுடைய படம், அந்த அமரதீபம் என்கின்ற படத்தை மனதில் வைத்துத்தான் என் மகனுக்கு அமரதீபன் என்று நான் பெயரிட்டேன் என்று அவர் சொன்னார். அந்த அமரதீபன் இங்கே வந்திருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என்னுடைய தோளில் வளர்ந்த பிள்ளை அவர். அவருக்கு என்ன நினைவிருக்கார். அவர் பிறந்தது என்னுடைய வீட்டில். அவருடைய தந்தையும் தாயும் திருமணம் முடித்து எங்களுடைய வீட்டில் தான் வாழ வந்தார்கள். அவருடைய போராட்டம் என்பது யாழ்ப்பாணத்தில் துவங்கி தன்னுடைய திருமண வாழ்வில், தன்னுடைய தொழிலில் மீண்டும் அவர் ஓய்வு பெற்று யாழ்ப்பாணத்தில் இருந்த காலம் முழுக்க அவர் தனக்குள்ளும் தனது வீட்டிற்குள்ளும் சமூகத்தோடும் தொடர்ச்சியாக ஒரு போராடுகின்ற மனிதனாகவே இருந்தார். அதனுடைய வேதனையும் கவலையும் அவர் இறுதி காலத்தில் மதுபானத்தில் கழித்தார் என்பது மிகவும் கவலையான விடயம். தன்னுடைய அந்த மதுபான நிலைமையை கூட அவர் சிறுகதையாக வடித்திருந்தார். தன்னுடைய மனைவி சொல்வது போல் அவர் எழுதியிருந்தார். வாய் மணக்குதப்பா, தள்ளிப்படுங்கள் என்று கதையை ஆரம்பிக்கிறார். பிள்ளைகள் ஒரு மாதிரி கதைக்குதப்பா, பிள்ளைகளோட நண்பர்கள் எல்லாம் குறை சொல்லுகிறார்களப்பா என்று நேர்மையாக தன்னுடைய அந்த அகப்போராட்டத்தை, அந்த அகப்போராட்டத்தினுடைய வெளிப்பாடை இறுதி வரை எழுதி கொண்டிருந்த ஒரு மாமனிதன் பெனடிக்ட் பாலன். அவருடைய அந்த இலக்கிய நிழலில் என்றுமே அநீதிக்கு எதிராக எழுந்து நிற்கக்கூடிய ஒரு பக்குவத்தையும், அது புறவயமான அநீதியாக இருந்தால் என்ன, அகவயமான அநீதியாக இருந்தால் என்ன, நாம் வரித்து கொண்ட போராட்ட வாழ்வுக்குள் எம் சமூகத்திற்குள் இருந்து புறப்பட்ட அந்த பாசிசமாக இருந்தால் என்ன, தனி மனிதனாக நின்றேனும் அதற்கு எதிராக குரல் கொடு என்கின்ற அந்த உணர்வுபூர்வமான விதையை எனக்கு ஊன்றிய அந்த இலக்கிய ஆசானும் அரசியல் ஆசானும் ஆகிய பெனடிக்ட் பாலனுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கு பெற்றி உங்களுக்கு இந்த கருத்தை சொல்வதற்கு சந்தர்ப்பம் தந்த அமைப்பாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அமரன், நாங்கள் அவரை அமரன் என்றுதான் அழைப்போம். விவேகா எப்படி இருக்கிறார் என்று எனக்கு இன்னும் தெரியாது. கீதா எங்கே இருக்கிறார் என்பது தெரியாது. அம்மா எங்கே என்பதும் எனக்கு தெரியாது. நாங்கள் கிரேஸ் ஆன்டி என்று அழைப்போம். உங்கள் அம்மா எங்கள் அம்மாவை ஆன்டி என்று அழைப்பார். பெனடிக்ட் மாஸ்டருக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கின்றது. என்னுடைய அம்மாவின் தம்பியின் பெயர் பெனடிக்ட். எங்கள் வீட்டிற்கு வாடகைக்கு வந்து வரும் பெனடிக்ட். அதனால் எனது அம்மாவுக்கும் அவருக்கும் இடையே மிக நட்பான உறவுகள் இருந்தன. அந்த அடிப்படையில் அந்த காலத்தை நாங்கள் மிஸ் பண்ணுகின்றோம். இருந்தாலும் இவ்வளவு காலத்துக்கு பிறகு சந்திக்க கிடைத்ததுக்கு நன்றி. இந்த வெளியீட்டாளருக்கும் நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி மனோரஞ்சன். இப்படியான நிகழ்வுகளில் தான் பழைய உறவுகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. இப்படியான அவருடைய இலக்கிய வாழ்வை கொண்டாடுவது மட்டுமில்லை, அவருடைய வாழ்வை கொண்டாடும் முகமாகத்தான் நான் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். அவர் இறந்து கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் 27 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அப்படி இருந்தும் அவருடைய எழுத்தையும் அவருடைய வாழ்வையும் நாங்கள் இன்றும் கதைக்கிறோம் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கு எங்கள் மத்தியில், எங்கள் சமூக மத்தியில்
ஒரு ஆழமான பாதிப்பு ஒன்று இருக்கிறது. அவர் வைத்துவிட்டு போன இடங்கள் மத்தியில் இருக்கிற என்பதற்கான உதாரணமாகத்தான் நாங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றும் இந்த புத்தகத்தை நாங்கள் தொடங்கிய காலத்திலிருந்து எழுத்துப்பிழை பார்க்கறதிலிருந்து மாறி மாறி எல்லாடவும் திரிஞ்சு கடைசி அந்த எழுத்துப்பிழை பார்க்கறதுலேயே கஷ்டப்பட்டு ஐயோ எத்தனை நேரமே எழுத்துப்பிழையை பார்க்கறதுன்னு சொல்லி கடைசி ஓகே இதை வெளியிடுவோம். ஆனால் வெளியிடும் போது எங்களுக்கு நாங்கள் பார்த்த நேரம் எல்லாம் நல்லா தான் இருந்தது. எழுத்துப்பிழைகள் ஒன்றும் தெரியும். ஏன்னால் என்ன நடக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஃபண்டில் வச்சு செய்கிறது, அது அப்புறம் இந்தியாவுக்கு போகணுன்னா அவை இன்னும் ஒரு ஃபண்டுகளை மாற்றிவிடும். அந்த ஃபண்டு மாறைகளை சில எழுத்துக்களும் மாறி இது ஒரிஜினல் இல்லை, இது ஒரு டமி. இதை முழுக்கவே அடிச்சங்களுக்கு அனுப்பினவை. அதில் இருந்து இதுலேயும் எழுத்துப்புழா பார்த்து எல்லாம் மாற்றி தான் இப்போ அந்த பதிப்பு வந்தது. அப்போ அதுலேயும் எழுத்துப்பிழை இருக்குது. மற்ற சில கதைகள் சேர்க்கப்படையிலேன்னு சொல்லினோம், அதுகள் இப்போ எங்களுக்கு கிடைக்கும். இனி நான் நினைக்கிறேன் இந்த இன்னொரு பதிப்பொன்று போடுவதாக இருந்தால் நாங்கள் இந்த இதுகளெல்லாம் திருத்தி செய்வோம். மற்றது இந்த சில நன்றி சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிற அந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் இந்த நூலுக்கு நாங்கள் ஒரு அட்டைப்படம் ஒன்று கிரித்தரையிலும் ஆண்டு கேட்க தங்கப்படுவியல் மாஸ்டருடைய மகன் லண்டனில் இருக்கிற ஓவியர் சவுந்தர் அவர் தான் இந்த படத்தை எங்களுக்கு குறித்தந்தார். இதுதான் அதனுடைய ஒரிஜினல். மற்றது இந்த நூலை பதிப்பித்த இந்தியாவில் பதிப்பித்த திரு விவேகானந்தன் அவர்கள், மற்றது நான் முதலே குறிப்பிட்டது போல நந்தினி சேகர் அவர்கள் மற்றும் தனபால சிங்கம் அவர்கள், மற்றது இந்த நூலோட சம்பந்தமான பல விஷயங்களை தேடகம் சார்பாக எடுத்துக்கொண்டு செய்த சிவாண்ணன் மற்றும் இங்கு தேடகம் சார்ந்த நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் இந்த விஷயத்தில் நியாயமான உழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட் இந்த சனிக்கிழமை எங்களுக்காக ஒதுக்கி இவருடைய வாழ்வை கொண்டாடுவதற்காக தருணத்தில் வந்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பட் அவருடைய நூல் அங்கே இருக்கிறது. விளங்கல் என்ன மணிக்கோணம். யாராவது நண்பர்கள் தோழர்கள் யாராவது கதைக்க விரும்பினால் கதைக்கலாம், எங்களுக்கு நேரம் இருக்கிறது. அவற்ற கல்வியியல் சம்பந்தமான வேறு பங்களிப்புகளும் இருக்க நிறைய புத்தகங்கள், அது யாராவது தொகுத்தால் நல்லது. வேற யாராவது கருத்துக்கள் சொல்ல இருந்தால் ஓகே. அப்போ இந்த நிகழ்வை நாங்கள் இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு இன்னொரு நிகழ்வு நான் அமரதீபனை இந்த முன்னுக்கு அழைக்கிறேன். அவருடைய படத்தை நான் அவருக்கு வழங்க இருக்கிறேன். வணக்கம். இவ்வளவு நேரமும் எழுத்தாளர் பெனடிக்ட் பாலன் படைப்புகள் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அந்த வகையிலே இந்த நிகழ்வை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்வை தடயத்தார் முகநூல் வழியாகவும் தடயத்தார் யூடியூப் வழியாகவும்
பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு நீங்களும் தடயத்தாரோடு இணைந்து கொள்ளுங்கள். அப்பத்தான் நீங்கள் எங்களுடைய நிகழ்வுகளை, இந்த நூல் வெளியீடுகளை, வேறு நிகழ்வுகளை பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய தேடகம் அமைப்பினருக்கும் தேடல் பதிப்பகத்துக்கும் இங்கே வருகதந்த அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய பிலிப்பாலன் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் இங்கு உரையாற்றிய அனைத்து பேச்சாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நூல் தேவைப்பட்டோர் தேடகம் அமைப்பினரோடு தொடர்பு கொண்டு இந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் ஒரு முறை தடயத்தாரின் நம்மவர் நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.